Hi guys, நான் அப்தர் welcome to our video. இன்னைக்கு நம்ம class 9 CBSE social science history chapter 1 French revolution தான் பார்க்க போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். The French Revolution. On the morning of 14 July 1789, the city of Paris was in a state of alarm. The king had commanded troops to move into the city. Rumors spread that he would soon order the army to open fire upon the citizens. Some 7,000 men and women gathered in the front of the town hall and decided to form a people's militia. They broke into a number of government buildings in search of arms. So, நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 1789 14 ஜூலையோட மார்னிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் அதாவது ஃப்ரான்ஸோட கேபிட்டல் வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது. கிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூப்ஸ் அதாவது மிலிட்ரியை வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்காக கமாண்ட் பண்ணியிருக்காரு. ரூமர்ஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது அவர் கொஞ்ச நேரத்தில் இன்னும் வந்து சிட்டிசன்ஸ் மேலே வந்து ஷூட் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்துருவாருன்னு. ஒரு 7,000 மென் அண்ட் உமன்லாம் சேர்ந்து டவுன் ஹாலுக்கு முன்னாடி வந்து ஒரு பீப்புள்ஸ் மிலிட்டியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பீப்புள்ஸ் மிலிட்டியானா மக்கள் படைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் ஃபார்ம் பண்ணுறாங்க? ஏன் வந்து கிங் வந்து ட்ரூப்ஸ் அனுப்பணும்? ஏன் எல்லாருமேலேயும் ஃபயர் பண்ணுறதை ஆர்டர் கொடுக்கணும்? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. போய் அந்த இடத்துல இருந்து ஆர்ம்ஸை வந்து திருடுறாங்க. அதாவது ஆர்ம்ஸில் என்ன சொல்லலாம்னா வெப்பன்ஸ். அந்த வெப்பன்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில கவர்மெண்ட் பில்டிங்ஸ் வந்து உடச்சி அதுக்குள்ளே போகிறாங்க. Finally, a group of several hundred people marched towards the eastern part of the city and stormed the fortress prison, the Bastille, where they hoped to find hoarded ammunition. In the armed fight that allowed, the commander of the Bastille was killed and the prisoners released, though there were only 7 of them. So, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பீப்புள்ஸ் வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சிட்டி பார்த்து மார்ச் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்ரஸ் பிரிசன் இருக்குது. அதாவது ஃபோர்ட்ரஸ் பிரிசன்னா ஒரு ஃபோர்ட்ரஸ்லேயே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரிசன் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்ரஸ் பிரிசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டட். அது வந்து பாரிஸில் இருக்கிற. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த மொத்தமாக வந்து அடித்து நொறுக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹோர்டட் அம்யூனிஷன். அம்யூனிஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெடிகுண்டுகள், எக்ஸ்ப்ளோசிவ், இதை தான் அம்யூனிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஹோர்டர்னா பதுக்கி வைக்கப்பட்ட. ஸோ இந்த மாதிரி பதுக்கி வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள், அம்யூனிஷன்லாம் தேடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ம்டு ஃபைட்டே நடக்குது. அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கையில் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு போரே நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட அளவு வந்து அதிகமாக இருந்ததுனால அங்கே பாஸ்டியரோட கமாண்டர்ஸ் சாவடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து பிரிசனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிரிசனர்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, வெறும் 7 தான் இருந்தாங்க. Yet the Bastille was hated by all because it stood for the despotic power of the king. The fortress was demolished and its stone fragments were sold in the market to all those who wished to keep a souvenir of its destruction. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்டில் வந்து எல்லாரும் Bastille was hated by all. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் வந்து ஹேட் பண்ணாங்க. ஏன்? பிகாஸ் இட் ஸ்டுட் ஃபார் த despotic power of the king. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்கோட டிஸ்பாட்டிக் பவருக்காக நின்றுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பாஸ்டியில் பார்க்குறப்போ ஒரு கிங்கோட இது வந்து இந்த கிங் வந்து கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ சாதாரணமாக எல்லா மக்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை பார்த்து பெருமையாக இருக்கும். ஆனால் ஏன் இவங்களுக்கெல்லாம் கோவம் வருது? ஸோ அப்படி என்ன நடந்தது? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்ரஸ் மொத்தமாக அழிச்சு அதோட ஸ்டோன் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது அந்த சின்ன சின்ன கல் அந்த இடத்துல கட்டப்பட்டது, அதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ், அது எல்லாத்தையும் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது அந்த டிஸ்ட்ரக்ஷனோட ஒரு சோவனியெல்லாம் யார் யார் வச்சுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு தான் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. The days that followed saw more rioting both in Paris and the countryside. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரியோட்டிங் நடந்துகிட்டே இருந்துட்டு பாரிஸ்லேயும் கண்ட்ரி சைட்லேயும் சரி. மோஸ்ட் பீப்புள் ஆர் ப்ரொட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட் ஹை ப்ரைஸ் ஆஃப் பிரெட். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஹை ப்ரைஸ் ஆஃப் பிரெட்டுக்கு தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரெட்டுக்காக ஏன் அவங்கள ஃபைட் பண்ணுறாங்க? பிரெட்டில் சாதாரணமாக சாப்பிடாம கூட இருக்கலான்னு தான் நம்ம நினைப்போம். நமக்கு வந்து எப்படி வந்து ரைஸ், இந்த கோதுமாவு இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டேபிளான டயட்டோ, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட்டு ஸ்டேபிளான டயட். அவங்க அதை தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இருப்பாங்க? ஸோ அதனால் வந்து தான் எல்லாருமே அந்த ஹை ப்ரைஸுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மச் லேட்டர் when historians look back upon this time, they saw it as a beginning of chain of events that ultimately led to the execution of the king of France. Though most people at the time did not anticipate this outcome. How and why did this happen? ஸோ இந்த ஒரு
ரியாட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ ஹிஸ்டாரியன்ஸ்க்கு என்ன தெரியுதுன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங். ஸோ இதுலேருந்து சில செயின் ஆஃப் மூமெண்ட்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ இதோட அல்டிமேட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ், அதாவது ஃப்ரான்ஸில் ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவோட எக்ஸிக்யூஷன், அதாவது ராஜாவே வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியலை. ஹவ் அண்ட் வை டிட் திஸ் ஹேப்பன்? ஸோ எப்படி எதுக்கு இது நடந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி தெரியுது, அதான் பேஸ்டைல். ஸோ அந்த பேஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சண்டே இருக்கிறது தெரியும். அங்கே கீழே இருந்து மக்கள்லாம் வந்து வெடிகுண்டுகளை யூஸ் பண்ணி அந்த பேஸ்டைல் அட்டாக் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Figure 1, storming of the Bastille. Soon after the demolition of Bastille, artists made paint commemorating the event. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஞ்ச் சொசைட்டி டியூரிங் த லேட் 18th century. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதையில் எண்டில் இருந்து நடத்துறது மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையோட ஸ்டார்டிங்கே நம்ம வர போகிறோம். ஸோ இன் 1774 இப்போ இது நம்ம ஆரம்பிக்கிறது 1774. ஆனால் நமக்கு எப்போ அந்த ஸ்டார்மிங் ஆஃப் பேஸ்டைல் நடந்தது 1789 14th July எப்போ. ஸோ நியர்லி 2 decades முன்னாடி Louis XVI of the Bourbon family of king ascended the throne of France. ஸோ போர்பன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ பரம்பரைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர் தான் இந்த லூயிஸ் 16. அவர் வந்து 1774 20 years ஓல்டாக இருக்கிறப்போ ஃப்ரான்ஸோட த்ரோனில் வந்து அசெண்ட் ஆகிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் வந்து மேரி பண்ணுறாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேரி ஆண்டோனியட். அவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் பிரின்சஸ். Upon his accession, the new king found an empty treasury. Long years of war had drained the financial resources of France. Added to this was the cost of maintaining an extravagant court at the immense palace of Versailles. Under Louis XVI, France helped the 13 American colonies to gain their independence from the common enemy Britain. The war added more than $1 billion to a debt that already had risen more than $2 billion. Lenders who gave the state credit now began to charge 10% interest on loans. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரி பதவிக்கு வந்துட்டோம், போயிட்டு நம்மளோட ட்ரெஷரியை பார்க்கலான்னு போது தான் ராஜாவை பார்த்தப்போ எல்லா ட்ரெஷரியும் டோட்டலி எம்டியாக இருந்தது. ஏன்னா லாங் இயர்ஸ் ஆஃப் வார். ஸோ பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வார் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால ஃப்ரான்ஸோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் எல்லாமே டோட்டலி குறைஞ்சிடுச்சு. ஸோ இது ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவேஜன்ட் கோர்ட் இருக்குது. எங்கன்னா ஒரு பேலஸில், அந்த பேலஸ் வந்து வெர்சைல்ஸுங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ஸோ வெர்சைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர். ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேலஸில் இந்த எக்ஸ்ட்ராவேஜன்ட் கோர்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சமாதிகமான அளவுக்கு அவங்க காஸ்ட் ஆகுது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா தேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்டர் லூயிஸ் 16 ஃப்ரான்ஸ் ஹெல்ப் த 13 American colonies to gain their independence from the common enemy Britain. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ்க்கு பிரிட்டனுக்கு ஆகாதுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காலனிஸ் வந்து, அதாவது 13 அமெரிக்கன் காலனிஸை வந்து பிரிட்டன் வந்து பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படி வந்து நம்மளை சுதந்திரம் இல்லாமல் வச்சுருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி காலனைசேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கிறதுக்காக இவங்க பல அதிகமான அளவுக்கு காசை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு காலனி 2 காலனி இல்லை, 13 அமெரிக்கன் காலனிஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வாரனாலே வந்து பார்த்திங்கன்னா $1 billion வந்து டெப்த்துக்கு ஆகிடுச்சு. ஃப்ரான்ஸ் வந்து $1 billion வந்து டெப்ட் வாங்கியிருக்கு. ஸோ லீவ்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1794 வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரான்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கரன்சி, யூனிட் ஆஃப் கரன்சி. இப்போ இந்தியாவில் ருப்பீஸ் மாதிரி. இப்போ லீவ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் கரன்சி இன் ஃப்ரான்ஸ் டிஸ்கண்டினியூட் இன் 1794. நமக்கு சைடில் நியூ வேர்ஸில் இருக்குது, மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து இவ்வளோ அதிகமான அளவுக்கு செலவு பண்ணனா கண்டிப்பாக கடன் வாங்கிடும். ஸோ $1 billion அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி லீவர் வந்து வாங்குறாங்க. ஆனால் அது கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னால $2 billion மாறிடுச்சு. லெண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கிரெடிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ்க்கெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து அதோட பட்ஜெட்டில் வந்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அலோன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அலோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. டு மீட் இட்ஸ் ரெகுலர் இம்பர்சன்ஸ் such as the cost of maintaining an army, the court, running government offices or universities, the state was forced to increase tax. Yet even this measure would not have sufficed. French society in the 18th century was divided into 3 states and the only members in the third state paid tax.
ஸோ இந்த மாதிரி இந்த வாருக்கும் இந்த மாதிரி பேலஸுக்கும் இதுக்கு மட்டுமே செலவு பண்ணு மட்டும் இல்லாமல் நிறைய கொஞ்சம் ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது டெய்லி நடக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இடம் கொடுக்கணும். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் காசு ஆகும். கோர்ட் மெயின்டைன் பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மெயின்டைன் பண்ணணும், யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் ஆனது. ஸோ சரி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி எப்படியாவது முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அங்கே இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டியை வந்து பிரித்து வச்சிருந்த வகை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டியை வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 எஸ்டேட். அந்த 3 எஸ்டேட்டில் கடைசி எஸ்டேட் அதாவது 3rd எஸ்டேட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட்டை பே பண்ண மாட்டாங்க. The society of the estates was part of the feudal system that dated back to the Middle Ages. The term old regime is usually used to describe the society and institution of France before 1789. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி வந்து ஒரு ஃபியூடல் சிஸ்டம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருந்தாங்க ஒரு மிடில் ஏஜஸில். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம்னு சொன்னாங்க. இது வந்து 1789க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது நமக்கு பார்த்துருந்தோம்ல 1789 தானே இந்த பேஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இந்த ஓல்டு ரெஜிம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. Figure 2 shows how the system of estate in the French society was organized. So figure 2 பார்த்தீங்கன்னா நமக்கு 3 estate கொடுத்துருக்காங்க. clergy, second estate nobility, third estate வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது பிக் பிஸ்னஸ்மேன்ஸ், மர்ச்சன்ட்ஸ், கோர்ட் அஃபீஷியல்ஸ், லாயர்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ஸ் அண்ட் ஆர்டிஷியன்ஸ். ஃபோர்த் வந்து ஸ்மால் பெசன்ட்ஸ், லேண்ட்லெஸ் லேபர்ஸ், சர்வன்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா கிளர்ஜி. இந்த கிளர்ஜி தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எஸ்டேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வேலை செய்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சிலே சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டேட்டில் வருவாங்க. ஸோ செகண்ட் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து சர்ச்சில் மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு லேண்ட் லார்ட்ஸ் மாதிரி ஃபியூடல் பவர்லாம் இருக்கும். அதாவது ஃபியூடல் டியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வாங்க முடியும். இப்போ வந்து நம்ம சில விவசாயிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடல் டியூஸ்னால் சில காசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே வாங்க முடியும். எந்த வேலையும் செய்யாமல் அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கடணும். அவங்க வீட்டில் தான் வேலைனா இவங்க வந்து எந்த சம்பளமும் வாங்காமல் செய்யணும். இப்போது தேர்ட் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் எஸ்டேட்டில் ரொம்ப ஏழைங்க மாதிரியும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய பிக் பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருந்தாங்க. மெர்ச்சன்ட்ஸ், கோர்ட் அஃபீஷியல்ஸ், லாயர்ஸ், பிக் பிஸ்னஸ் மேன்ஸ். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரவங்களானவங்க, பாஸ்பரஸ் ஆனவங்க. அதுவே செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட்ஸ் அண்ட் ஆர்டிஷியன்ஸ். ஸோ அந்த பெசன்ட்ஸ் அண்ட் ஆர்டிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தனியாக ஒரு நிலம் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் சின்ன கடை வந்து அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பெசன்ட், லேண்ட்லெஸ் லேபர்ஸ், சர்வன்ட்ஸ். ஸோ சின்ன பெசன்ட்ஸு, அப்புறம் லேண்ட்லெஸ் லேபர்ஸு, அப்புறம் சர்வன்ட்ஸ், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டேட்டில் ரொம்ப கம்மியாக வர்றவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். Peasants made up to 90% of the population. However, only a small number of them owned the land they cultivated. About 60% of the land was owned by nobles, the church, and the richer member of the third estate. The member of the first two estate, that is clergy and the nobility, enjoyed certain privileges by birth. The most important of these was the exemption from paying taxes to the state. So, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெசன்ஸ் வந்து 90% ஆஃப் த பாப்புலேஷனை வந்து இருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் தெம் வந்து தான் அவங்களே லேண்டை வச்சு அதில் கல்டிவேட் பண்ணாங்க. நியர்லி வந்து 60% ஆஃப் லேண்ட் வந்து நோபல்ஸாலேயும் சர்ச்சாலேயும் ரிச்சர் மெம்பராலேயும், அதாவது தேர்ட் எஸ்டேட்லேயும் ரிச்சர் மெம்பர் இருந்தாங்களே, இந்த பிக் பிஸ்னஸ் மேன்ஸ், மர்ச்சன்ட்ஸ், கோர்ட் அஃபீஷியல்ஸ், லாயர்ஸ், இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இது கூட பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட் 2 எஸ்டேட்ஸில் கிளர்ஜி அண்ட் நோபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ப்ரிவிலேஜஸ் பை பர்த். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என்ஜாய்ட் சர்டன் ப்ரிவிலேஜஸ் பை பர்த். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஸ்டேட்லேயே இல்லைனா செகண்ட் எஸ்டேட்லேயே நீங்கள் பிறந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ப்ரிவிலேஜ் வந்து சாதாரணமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்கள் மெரிட்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி. இப்போ இந்த இந்தியாவில் நடக்கிற மாதிரி நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல போய் நல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது அங்கே. ஸோ அந்த இடத்துல எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நொபிலிட்டியில் பிறந்துட்டா போதும், உங்களுக்கு காசு தானாக கையில் வந்துடும், நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூடல் பவர்ஸ் இருக்கும். ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னா இவங்க வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 2 எஸ்டேட் டேக்ஸ் கட்டாதனால தான் நிறைய பிரச்சனையே ஏற்படுது.
The noble further enjoyed feudal privileges. These include feudal dues which they extracted from the peasants. அதான் நான் சொல்லியிருந்தால feudal dues. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நோபல்ஸ் கிட்ட தான் feudal privileges சில privileges இருந்தது. அவங்க வந்து peasants கிட்ட இருந்து feudal dues வாங்குவாங்க. சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா peasants were obliged to render services to the lord. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா peasants வந்து அந்த லார்டுன்னு அவங்களுக்கு சொல்லணும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்து தான் ஆகணும். அவங்களோட வேலை, அவங்களோட ஹவுஸ்லேயோ இல்லை ஃபீல்ட்லேயோ வேலை செய்யணும், இல்லைனா ஆர்மிலேயோ இல்லைனா ரோடை வந்து பில்ட் பண்ணலையோ பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தான். The church to extract its share of called tithes from the peasants. ஸோ இதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோபல்ஸே வந்து ஃபியூடல் டியூஸ் வாங்குறாங்கன்னா அதை விட ஹையஸ்ட் எஸ்டேட்டான கிளர்ஜிட்டுமா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ஜியை சேர்ந்தவங்க சர்ச்சில், அந்த சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக்ஸ் வாங்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டித்தே. அந்த டித்தே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லிவைட் பை த சர்ச் கம்ப்ரைசிங் 1/10 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஸோ கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/10 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஸோ நீங்கள் 50 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 5 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸாக சர்ச்சை கொடுத்துடும். ஸோ அண்ட் ஃபைனலி ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த தேர்ட் எஸ்டேட் ஹேட் டு பே டேக்ஸ் டு தி ஸ்டேட். திஸ் இன்க்ளூடட் அ டைரக்ட் டேக்ஸ் கால்ட் டெய்லி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி சர்ச்சுக்கு கட்டிட்டோன்னா ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டேக்ஸ் கட்டணும். சரி, ஸ்டேட்டுக்கு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த தித்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் டு பி பேட் டைரக்ட்லி டு த ஸ்டேட். And the number of indirect tax which were levied on the articles of everyday consumption like salt or tobacco. ஸோ சில இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் கூட இருந்தது. இந்த சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த சால்ட்டு, இந்த அப்புறம் டொபாக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டைரக்ட் டேக்ஸ் கூட இருந்தது. The burden of financing activities of the state through taxes was borne by the third estate alone. ஸோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸுக்கும் காசு கொடுக்குற அந்த பேர்டன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் எஸ்டேட் மேலே வந்து விழுந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனானிமஸான எச்சிங். ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பைடர் அந்த ஃப்ளைன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல டாப் கார்னரில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் வெப்பில் ஒரு ஸ்பைடர் வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளை வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த இடத்துல சொல்கிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க த நோபல் மேன் இஸ் த ஸ்பைடர், த பெசன்ட் இஸ் த ஃப்ளை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா நோபல் மேன் வந்து ஸ்பைடர், அந்த வெப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைங்கிறது அந்த பெசன்ட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு அந்த நோபல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சு உரியுறாரு. இந்த இடத்துல அந்த பெசன்ட் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, திஸ் போர் ஃபெலோ brings everything, grain, fruit, money, salad, the fat lord sits there ready to accept it all. He does not even care to grace him with a look. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசன்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம். கிரெயின், ஃப்ரூட், மணி, சாலட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபேட் லார்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கூட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அவரை பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானே, ஒரு கண்ணாக ஒரு நல்ல ஒரு பார்வை பார்க்கலான்னு கூட இல்லை, அப்படியே ரொம்ப திமிராக உட்காந்து அது எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டியது. ஸோ அந்த கிரெயினோட பேக்கில் வந்து கீழே போட்டிருக்காங்க டாப் ரைட் சைடு இல்லை கீழே லெஃப்ட் ரைட் சைடில் the more the devil has the more he wants. ஸோ இந்த டெவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக எடுத்துக்குதோ அவ்வளோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். The struggle to survive. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாதாரணமாக இருந்த வரைக்கும் போது பரவாயில்ல, இப்போ வந்து இந்த காசெல்லாம் கம்மியானதுனால இன்னும் வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் சர்வைவ் ஆகிறதுக்கான ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் the population of the France rose from about 23 million in 1715 to 28 million in 1789. ஸோ 23 மில்லியன்லேருந்து 28 மில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் இருக்குது 1750லேருந்து 1789 வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 130 crore பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த ஃப்ரான்ஸ் மாதிரியான இடத்துல இதான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 decades to 6 decades கேப்பில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களால வந்து தாங்க முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸுக்கு வந்து ஒரு ரேப்பிட் இன்க்ரீஸ் இருந்தால் அந்த ஃபுட் கிரெயின்ஸ் வந்து எல்லாருக்கும் ஈவனாக கிடைக்கல. ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரெயின் குட் நாட் கீப் பேஸ் வித் த டிமாண்ட். ஸோ கிரெயின்ஸ் வந்து சாதாரணமாக எப்போயுமே கல்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டிமாண்டோட பார்த்திங்கன்னா அதால் பேஸ் வைக்க முடியல. அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 times இருக்குன்னா டிமாண்ட் வந்து 20 to 30 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்க முடியல. ஸோ த ப்ரைஸ் ஆஃப் பிரெட் விச் வாஸ் ஸ்டேபிள் டயட் ஆஃப் த மெஜாரிட்டி ரோஸ் ரேப்பிட்லி. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பிரெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புளோட ஸ்டேபிள் டயட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஏறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி விலை 30 ரூபா இருந்தது கிட்டத்தட்ட 70 ரூபா மாறிடுச்சுன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ப்ரொடெஸ்ட் தான் பண்ணுவாங்க. Most workers were employed as laborers in the workshops whose owner fixed their wages. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒர்க் ஷாப்ஸ்லாம் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ்லாம் ஃபிக்ஸ்டு தான், இவ்வளோ தான் கொடுக்கணும்னா. நீ 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் எவ்வளோ தான் பொருளாதாரம் ஏறினாலும் இறங்கினாலும் உனக்கு இவ்வளோ தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வேஜஸ்லாம் வந்து ப்ரைஸஸோட பேச வைக்கல. ஸோ அதனால் ப்ரைஸஸ் ஏற வேஜஸ் அப்படியே தான் இருந்தது. ஸோ த கேப் பிட்வீன் த புவர் அண்ட் த ரிச் வைடன்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புவருக்கோ ரிச்சுக்கோ இருந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா வைடன் ஆகிட்டே இருந்தது. Things became worse whenever drought or hail reduced the harvest. ஸோ ஹார்வெஸ்ட் நல்லா இருக்கிறப்பவே இந்த நிலைமைனா ஹார்வெஸ்ட் ரொம்ப கம்மியாக வரப்போல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு நிலைமை. This led to the subsistence crisis. ஸோ இந்த சப்சிஸ்டன்ஸ் கிரைசிஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூ வாட்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வேர் த பேசிக் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஆர் இன்டேஜர். ஸோ இதில் இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பேசிக்காக தேவையான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதாவது இப்போ சாதாரண சொல்லணும்னா ஃபுட். ஸோ இந்த ஃபுட்டே கிடைக்காத போல் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் கிரைசிஸ் தான் நடக்கும். Something that occurred frequently in France during the old regime. ஸோ இந்த ஓல்டு regime அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எஸ்டேட்லாம் வெறும் தேர்ட் எஸ்டேட் மட்டும் டேக்ஸ் கட்டிக்கிட்டு, ஸோ இந்த ஃபஸ்ட் எஸ்டேட்டு செகண்ட் எஸ்டேட்டு உங்ககிட்ட இருந்து இன்னும் காசு வாங்கினதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்சிஸ்டன்ஸ் கிரைசிஸ் நிறைய நடந்தது ஓல்டு regime அப்போ வரைக்கும். ஸோ அனானிமஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹூஸ் நேம் ரிமைன் அன்னோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்லைடில் இருக்கணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. How a subsistence crisis happens. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்சிஸ்டன்ஸ் கிரைசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம், எப்படி இந்த சப்சிஸ்டன்ஸ் கிரைசிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிற இடம்லாம் உங்களுக்கு காலியாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓல்டு ரெஜிம்னால ஏற்பட்ட சில விஷயங்கள்னால பேட் ஹார்வெஸ்ட் ஏற்படுது. ஸோ இந்த பேட் ஹார்வெஸ்ட்லேருந்து தான் என்ன ஆகும்? ஸோ பேட் ஹார்வெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிரெயின்ஸோட ஸ்கேசிட்டி இருக்கும். ஸோ கிரெயின்ஸோட ஸ்கேசிட்டி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபுட் ப்ரைஸஸோட ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் ஃபுட் வந்து ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? புவரஸ்ட் கேன் நோ லாங்கர் பை பிரெட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புவரால் இதுக்கு மேலே பிரெட் வந்து வாங்க முடியாது. ஸோ இதனால் ரெண்டு விஷயம் நடக்கும். வீக்கர் பாடிஸ், ஃபுட் ரியாட்ஸ். ஸோ வீக்கர் பாடிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாதனால பாடிஸ் வந்து வீக்கர் ஆகும். இன்னொரு விஷயம் ஃபுட் ரியாட்ஸ் நடக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வீக்கர் பாடிஸ்னால டிசீஸ் வந்து எபிடமிக்ஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் டெத். ஸோ நம்பர் ஆஃப் டெத் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே ஃபுட் ரியாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரியாட்ஸ்னால் சாப்பாடு வேறு சண்டை போகிறப்போ ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அது டேரெக்டாக போயிட்டு இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் டெத்தில் தான் முடியும். ஸோ இது எல்லாமே கடைசி எங்கே போய் முடியுதுன்னா மக்களோட சாவில் தான் போய் முடியுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் வெல்கம் டு அரபிடியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். A growing middle class envisages an end to privileges. In the past, peasants and workers had participated in revolts against increasing taxes and food scarcity, but they lacked the means and programs to carry out full-scale measures that would bring about a change in the social and economic order. This was left to those groups within the third estate who had become prosperous and had access to education and new ideas. ஸோ இந்த பாஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்கிறாங்கன்னா 1789 பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் ரிவோல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எதுக்கு? இன்க்ரீஸிங் டேக்ஸ்லேயும் ஃபுட் ஸ்கேசிட்டிக்காகவும். ஆனால் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மறந்துட்டாங்க. அதான் வந்து அதனால தான் அது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கேல் மெஷர் வந்து எடுக்க முடியும் அந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்சத்தை வந்து இந்த தேர்ட் எஸ்டேட்லேயே கொஞ்சம் படித்து ஃபாஸ்பரஸ் ஆன பீப்புள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனாலேயும் நியூ ஐடியாஸ் இருந்ததுனாலையும் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்பரஸ் ஆகி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. அதாவது ஃபாஸ்பரஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ்
the persons தான் phosphorusனு சொல்லுவாங்க. The 18th century witnessed the emergence of social group termed the middle class, who earned their wealth through an expanding overseas trade and from manufacture of goods such as woolen and silk textiles that were either exported or bought by the richer members of the society. ஸோ இந்த 18th centuryல வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சோஷியல் குரூப் வந்தது, அதான் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெல்த்தை வந்து இந்த ஃப்ரான்ஸ்குள்ளேயே வந்து சம்பாதிக்க. ஸோ இங்கே இருந்தேன்னா இந்த ஓல்டு ரிஜிம் சிஸ்டமை ஃபாலோ பண்ணி நம்ம சம்பாதிக்கிற எல்லா காசும் இங்கேயே போயிடும். ஸோ அதனால் நம்ம ஓவர்சீஸ் ட்ரேடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியோ இம்போர்ட் பண்ணியோ காசு வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ் ட்ரேடில் வந்து இறங்குறாங்க. In addition to merchants and manufacturers, the third stage including professions such as lawyers or administrative officials. ஸோ இதுமாதிரி மெர்ச்சன்ட்ஸும் மேனுஃபேக்சர்ஸ் மட்டும் இல்லாமல் லாயர்ஸாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிமா வந்து இந்த மிடில் கிளாஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறாங்க. All of these were educated and believed that no group in the society should be privileged by birth. Rather, a person's social position must depend on his merit. ஸோ இவங்களோட எல்லாரோட தாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருந்தது. அதாவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பை பர்த் எந்த ஒரு ப்ரிவிலேஜும் இருக்கக்கூடாது. ரேதர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெரிட்னாலும் அவங்களுக்கு ஒரு சோஷியல் பொசிஷன் கிடைக்கணும். ஸோ நல்லா படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கணும். நான் நொபிலிட்டியில் பிறந்துட்டேன், நானும் நோபல் தான், எனக்கு எல்லாமே கொடுங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்கக்கூடாது. These ideas envisaging a society based on freedom and equal laws and opportunities for all were put forward by philosophers such as John Locke and Jean-Jacques Rousseau. In his two treatises of government, Locke sought to refute the doctrine of divine and the absolute right. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு சொசைட்டி வந்து என்விசேஜ் பண்ணாமல் ஒரு ஃப்ரீடமில் ஒரு ஈக்குவல் லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிற ஒரு சொசைட்டி வந்து யாரெல்லாம் ஃபிலாசபி சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். அதாவது நமக்கு இப்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேர் கொடுத்துருக்காங்க, ஜான் லாக் அண்ட் ஜாக்கஸ் ரோசோ. அதாவது இந்த ஜான் லாக்கும் ஜாக்கஸ் ரோசோவும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிலாசபர்ஸ். இப்போ இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு, அதாவது 2 treatises of government. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக் sought to refuse the doctrine of divine and the absolute right of monarch. Rousseau carried out the forward proposing form of government based on the social contract between and their representatives. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜான் லாக் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ராஜாவோட கையில் எல்லா பவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரூசோ வந்து என்ன ஒரு ஐடியா சொல்கிறாருன்னா ஸோ ஒரு கவர்மெண்ட்டில் சோஷியல் கான்ட்ராக்ட் இருக்கணும், பீப்புளுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீப்புள் வந்து இது செய்யணும்னா இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யணும், இந்த மாதிரி ஒரு சோஷியலான கான்ட்ராக்ட் இருக்கணும். In the spirit of law, Montesquieu proposed a division of power within the government between the legislative, the executive and judiciary. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேர்டான ஒருத்தர் வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து மாண்டெஸ்கியூ. இவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா த ஸ்பிரிட் ஆஃப் லா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காருன்னா இவரோட ஸ்பிரிட் ஆஃப் லாவில் proposed a division of power within the government between the legislative, executive and judiciary. ஸோ இந்த ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் நடுவில் ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. This model of government was put into force in the USA. After the 13 colonies declared the independence from Britain, the American Constitution and guarantee of individual right was important example for political thinkers in France. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்ஏல இந்த மெத்தட் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆச்சு. ஸோ 13 அமெரிக்கன் காலனிஸை வந்து ஃப்ரான்ஸ் வந்து விடுவிச்சிருந்தாங்க நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவங்க இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர்ட் ஆன கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வந்து எல்லாம் கொடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் யாருக்கு இருந்ததுன்னா ஃப்ரான்ஸில் இருந்த பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்க்காக. The ideas of these philosophers were discussed intensively in saloons and coffee houses and spread among people through books and newspapers. These were frequently read along in groups for the benefit of those who could not read and write. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில ஃபிலாசபர்ஸோட ஐடியாஸ் எல்லாம் செலூன்ஸ்லேயும் காஃபி ஹவுசஸ்லேயும் வந்து ரொம்ப இன்டென்சிவ்லி பேசிக்கிட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலூனுக்கு போய் உட்காந்திங்கன்னா 4 பேர் நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு
அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட சிஎம் மாதிரியோ பிஎம் மாதிரியோ உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபிலாசபர்ஸோட புக்கெல்லாம் படித்து செலூன்ஸ்லேயும் காஃபி ஹவுசஸ்லேயும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது பரவிக்கிட்டே இருக்குது. There are frequently read in groups for the benefit of people those who could not read and write. ஸோ சில அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப லிட்ரேட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் படிக்க எழுத தெரியாது. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து ரீல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கத்தி வந்து படிப்பாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா படிக்க எழுத தெரியாதவங்களாலையும் இந்த புக்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். The news that Louis XVI had planned to impose further taxes to be able to meet the expenses of the state generated anger and protest against the system of privileges. ஸோ லூயிஸ் 16 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்ளை பண்ணி எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இன்னும் டேக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாருங்கிற ஒரு நியூஸை வந்து கேட்ட உடனே மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு 10 rupees சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. அந்த 10 rupeesல இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ், ஃபியூரல் டியூஸ், டெய்லி எல்லாத்தையும் கடந்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் அடுத்த டைமுக்கு போடுறதுக்காக உங்கள் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 4 rupees தான் மிஞ்சுது. ஸோ மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு டேக்ஸை போட்டு உங்ககிட்ட அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் காசு எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்கள் மனதில் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் ஒரு கோவம் வருது. அதாவது அந்த ராஜா மேலேயோ டேக்ஸ் மேலேயோ இல்லை, அந்த சிஸ்டம் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் மேலே, அதாவது அந்த ஓல்டு ரெஜிம் சிஸ்டம் மேலே. ஸோ இந்த மாதிரி இவங்க ஃபியூடல் டியூஸையும் டித்தேங்கிற எக்ஸ்ட்ரா டேக்ஸையும் இவங்க டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுனாலையும் நிறைய லேண்டை வந்து இவங்க ஆக்குபை பண்ணி வைக்கிறதுனாலையும் வந்து இந்த இடத்துல இவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம மேலே போடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் மேலே இவங்களுக்கு இருக்கிற கோவம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் ஓல்டு ரெஜிம். ஸோ ஓல்டு ரெஜிமில் இருந்த சில மக்களோட அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஜார்ஜ் டால்டன், who later became active in revolutionary politics, wrote to a friend in 1793, looking back upon the time when he was just completed his studies. I was educated in a residential college of places. There I was in the company of important men. Once my studies ended, I was left with nothing. I started looking for a post. It was impossible to find one at the law courts in Paris. The choice of a career in the army was not open to me, as I was not a noble by birth, nor did I have a patron. The church too could not offer me a refuge. I could not buy an office as he did not possess a. So my old friends turned their back to me. The system had provided us an education without, however, offering a field where our talents could be utilized. ஸோ ஜார்ஜ் டால்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி பாலிட்டிக்ஸை வந்து மாறினார். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1793 ஒரு லெட்டர் எழுதுறாரு அவர் ஃப்ரெண்டுக்கு. அதாவது என்ன எழுதுறாருன்னா, அவர் வந்து ஒரு பிளேசஸில் இருக்கிற ரெசிடென்டல் காலேஜில் வந்து எஜுகேட் ஆனார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட் ஆன முடித்ததும் ஒரு வேலைன்னு தேடுறப்போ அவருக்கு எந்த வேலையும் இல்லை. அதாவது அவர் கையிலையும் எதுவுமே இல்லை, அவர் வேலையும் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு போஸ்ட் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இம்பாசிபிளாக இருந்தது. அதாவது பாரிஸில் இருக்கிற லா கோர்ட்ஸில் சரி அவருக்கு வேலை கிடைக்கல. ஆர்மிலே வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கல. ஏன்னா அந்த டைமில் ஓல்டு ரெஜிம் சிஸ்டம் ஃபாலோ ஆனதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்மி வந்து நோபல்ஸால் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆர்மிலே வந்து பார்த்திங்கன்னா இவரால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் போயும் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவரால் ஒரு ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ண முடியல. ஏன்னா அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ இல்லை. ஸோ அதோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா they turned their backs to me. அதாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எங்களால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிடுறாங்க. The system had provided an education without however offering a field where our talents could be utilized. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு ஒரு அந்த இடத்துல வந்து நம்மளோட டேலண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல்டு வந்து நமக்கு கொடுக்கல. The outbreak of the revolution. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனோட அவுட் பிரேக்கே ஆரம்பிக்குது. Louis XVI had to increase taxes for reasons you have learnt in the previous section. How do you think he could have gone about doing this? In France of old regime, the monarch did not have the power to impose taxes according to his will alone. Rather, he had to call a meeting of the Estates General, which would have then passed his proposal for new tax. The Estates General was a political body to which
the 3 estates and send their representatives. However, the monarch alone can decide when to call a meeting of this body. Last time it was done in 1614. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் 16 வந்து டாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்னோ ஸோ அந்த சில ரீசன்ஸ்க்காக அவனுக்கு வந்து என்ன டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தனியாக செய்ய முடியாது. ஸோ ஓல்டு ரெஜிம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க்கில் மட்டும் எனக்கு சரியாக செய்ய முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது அதை வந்து ஒரு எஸ்டேட் ஜெனரல் மீட்டிங்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எஸ்டேட் இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் கிளர்ஜி, நோபிலிட்டி அண்ட் தேர்ட் எஸ்டேட். ஸோ இது எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து கலந்து யோசிச்சு ஒரு சொல்கிற முடியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்களால டேக்ஸ் இன்க்ரீஸோ பண்ண முடியும், இல்லை டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், மொனார்க்கு வந்து இன்னொரு இருந்த பவர் என்னன்னா, எப்போ இவர் இந்த மீட்டிங் கூப்பிடணுமோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது 1640 நடந்திருக்கு. அதாவது மோர் தென் 1 century பிஃபோர், அதாவது 1.5 century பிஃபோர் நடந்தது. இப்போ தான் மறுபடியும் நடக்குது. On the 5 May 1789, Louis XVI called together an assembly of Estates General to pass proposal for new taxes. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 May 1789, அதாவது ஜூன் ஜூலை, அதாவது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் 16 வந்து ஒரு எஸ்டேட் ஜெனரல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நியூ டேக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து கூப்பிட்ருக்காரு. ஸோ இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனே ஆரம்பிக்க போகுது. The resplendent hall in the Versailles was prepared to host the delegates. The first and second estate sent 300 representatives each, who were seated in the row facing to each other on the side rows, while the 600 members of the third estate had to stand at the back. The third estate was represented by its more prosperous and educated members. Peasants, artisans, and women were denied entry to the assembly. However, their grievances and demands were listed in some 40,000 letters which the representatives had brought with them. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைல்ஸுங்கிறது ஒரு ஊர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிளண்டன்ட் ஹால் இருக்குது, அதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த தேர்ட் ஸ்டேட்டை வந்து ரொம்ப கீழ்ப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது 300 மெம்பர்ஸ் வந்து ஒரு லாங் டேபிளில் அவங்கள பார்த்த மாதிரி எதிர்க்க உட்காந்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 300 மெம்பர்ஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் எஸ்டேட்லேயும் செகண்ட் எஸ்டேட்லேயும். ஆனால் 600 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட்டில் பின்னாடியே அவங்களுக்கு அப்படியே பர்பண்டிகுலராக பார்த்த மாதிரி நிற்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப பாஸ்பரஸான எஜுகேட்டட் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஏன்னா 1614 அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட்டில் யாருமே அவ்வளோ படித்தவங்க இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்தவங்க இருந்ததுனால வந்து இப்போ வந்து இவங்களால அதே மாதிரி ஒரு முடிவு வந்து சொல்ல முடியாது. The third estate was represented by its more prosperous and educated members. Peasants, artisans and women were denied entry to the assembly. ஸோ peasants, artisans, womenலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியோட என்ட்ரி வந்து டினை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட கிரீவ்னஸ், அதாவது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறது, அந்த அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 லெட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. யாருன்னா அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஸோ சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 1791, 1792 to 93, 1804, 1815 இதெல்லாம் வந்து உங்களுக்கு கடைசியாக வருது. இப்போ வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னா 1799 Convocation of Estate General, Third Estate forms National Assembly, the Bastille is stormed, peasant revolts in the countryside. 1774 Louis XVI becomes King of France, faces empty treasury and growing discontent with society of old regime. Voting in the Estate General in the past had been conducted according to the principle that each estate had one vote. This time too, Louis XVI had determined to continue the same practice, but members of the third estate demanded that voting now be conducted by assembly as a whole, where each member would have one vote. This was one of the democratic principles put forward by philosophers like Rousseau in the book Social Contract. ஸோ சரி, எஸ்டேட் ஜென்ரல் தான் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே டேக்ஸ் வந்து எடுத்துருவாங்களான்னு பார்த்தா அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னடா இந்த ஓல்டேஜ் மேலே ஃபுல்லாக தான் பிரச்சனையே தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன குண்டு தூக்கி போடுறாங்கன்னா எல்லா எஸ்டேட்டுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு வீடு மட்டும் தான். அதாவது எப்படியும் நோபல்ஸும் கிளர்ஜியும் சேர்ந்து ஒரே முடிவு தான் எடுக்க போகிறாங்க.
சரி கட்டுறாங்க, அவங்க கட்டிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க. தேர்ட் எஸ்டேட் எப்படி நாங்கள் கட்டுறதுன்னு சொல்லிட்டு கட்ட முடியாதுங்கிற ஒரு பதிலையும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் ஸ்டேட் அவங்க தான் கட்டணுங்கிற ஒரு முடிவும் சொல்லுவாங்க. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட் தான் மறுபடியும் கட்டி ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எஸ்டேட் இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் அதே மாதிரி இந்த பழைய ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணுறது இல்லை. ருசோ சொன்ன மாதிரி, அதாவது அவரோட சோஷியல் கனெக்டர்ங்கிற புக்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஈச் பர்சனுக்கும் ஒவ்வொரு வேல்யூ, அதாவது 1 person 1 vote 1 value, அதாவது அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. When the king rejected this proposal, members of the third estate walked out of the assembly in protest. So ராஜா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாரா, இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, பழைய சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் எப்படி ஃபாலோ பண்ணாமோ அதே மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னதுனால தேர்ட் எஸ்டேட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே வெளியே வந்துடுறாங்க. The representatives of the third estate viewed themselves as a spokesman for the whole France nation. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் இந்த ஹோல் ஃப்ரான்ஸ் நேஷனுக்கு ஒரு ஸ்போக்ஸ்மேன் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. On the 20th June, they assembled in the hall of indoor tennis court in the grounds of Versailles. They declared themselves as a national assembly and swore not to disperse till they had drafted a constitution for the France that would limit the power of the monarch. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜூலையில் வந்து இது 20 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைல்ஸில் ஒரு இண்டோர் டென்னிஸ் கோர்ட்டில் வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகிறாங்க. ஸோ அவங்க அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேஷ்னல் அசம்பிளிங்கிற ஒரு பேரை வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சபதம் மாதிரி எடுக்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்து டிஸ்பர்ஸே ஆக மாட்டோம் எது வரைக்கும்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற மொனார்க்கோட பவர் வந்து கம்மியாகிற வரைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொனார்க்கே இருக்கக்கூடாது சொல்லலை, அதாவது மொனார்க்கோட பவர் வந்து கம்மியாகணும், ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா இருக்கிற பேராசைனால அதை வந்து செய்ய முடியல. ஆனால் அது கடைசியாக அவரோட உயிரிழக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தெரியல. They were led by Mirabeau and Abbaye. Mirabeau was born in a noble family but was convinced of the need to do away with a society of feudal privileges. He brought out a journal and derived powerful speeches to the crowd assembled at Versailles. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா சரி தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லவங்க நினச்சா ஃபஸ்ட் எஸ்டேட்லேயும் செகண்ட் எஸ்டேட்டில் கூட நல்லவங்க இருக்காங்க. அதாவது மிரபியூ அபிசேஸ். ஸோ மிரபியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோபல் ஃபேமிலியில் பிறந்தவர். அவர் வந்து நினச்சிருந்தா எல்லார் மாதிரியும் தொப்பையை வளர்த்துக்கிட்டு ஜாலியாக வந்து கொடுக்குற காசுலாம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஃபியூடல் ப்ரிவிலேஜ்லாம் நமக்கு பை பர்த் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சாரு. அதனால் வந்து என் மக்களுக்கெல்லாம் வந்து வெர்சைல்ஸில் ஸ்பீச் கொடுத்து பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்து அதாவது ஒரு புரட்சி மாதிரி ஃபார்ம் பண்ணுறாரு அவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்டான டேட்ஸ் இருக்குது, அதை நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேட்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து அந்த இண்டோர் டென்னிஸ் கோர்ட். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷனல் அசம்பிளியை சேர்ந்தவங்க. த டென்னிஸ் கோர்ட் ஓத், த ப்ரிப்பரேட்டரி ஸ்கெட்ச் ஃபார் லார்ஜ் பெயிண்டிங் பை ஜாக் லூயிஸ் டேவிட். த பெயிண்டிங் வாஸ் இன்டெண்டட் டு பி ஹங் இன் த நேஷனல் அசம்பிளி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் அசம்பிளியில் வந்து மாற்றுறதாக பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பெயிண்டிங். Abbaye, originally a priest, wrote an influential pamphlet called What is the Third Estate? ஸோ Abbaye வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட், அதாவது அவர் வந்து கிளர்ச்சியை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு பேம்ப்ளெட் எழுதுறாரு, அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பேம்ப்ளெட். அது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தேர்ட் எஸ்டேட். ஸோ தேர்ட் எஸ்டேட்னா என்ன? But the National Assembly was busy at Versailles drafting a constitution. The rest of France seethed with turmoil. A severe winter had meant a bad harvest. The price of bread rose. Often bakers exploited the situation and hoarded supplies. After spending hours in queues at the bakery, crowds of angry women swarmed into the shops. At the same time, the king ordered troops to move into the Paris on 14th July. The agitated crowd stormed and destroyed the Bastille. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது
நேஷ்னல் அசம்பிளி வந்து எவ்வளோ வந்து வர்சஸில் பிஸியாக இருந்ததோ கான்ஸ்டியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்காக, அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரான்ஸ் வந்து ஒரு டர்மாயில் இருந்தது. அதாவது டர்மாயில் ரொம்ப ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு சூழ்நிலை. செவியர் வின்டர் இருந்தது, அதாவது ரொம்ப அதிகமான அளவுக்கு குளிர். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் ரொம்ப கம்மி, டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர்சல்ஸில் எல்லாரும் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மென்லாம் வந்து வர்சல்ஸ்க்கு போயிருக்காங்க. ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து லாங் க்யூஸில் பேக்கரியில் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரெட்டு தான் ஸ்டேபிள் டயட். ஸோ ஆஃபன் பேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்ளைஸ் எல்லாம் பதுக்கி வைக்கிட்டாங்க. அதாவது எப்படி தான் வந்துருந்தீங்கன்னா பிரெட்ஸ் எல்லாம் பதுக்கி வச்சுக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்க்ரி உமன்ஸ்லாம் ஷாப்ஸை க்ரௌட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தான் கிங் வந்து ட்ரூப்ஸ் வந்து அனுப்புகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞாபகம் வரலாம். அதாவது ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து அனுப்புனாது 14 ஜூலை அப்போ. த அஜிடேட்டட் க்ரௌட் ஸ்டார்ம்ட் அண்ட் டிஸ்ட்ராய்ட் த பாஸ்டில். ஸோ அந்த டைமில் இருந்து அந்த கோவத்தில் பாஸ்டிலில் போய் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. In the countryside, rumors spread from village to village that the lords of Nomader had hired bands of brigands who were on their way to destroy the rice crops. ஸோ கண்ட்ரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதாவது வில்லேஜ் டு வில்லேஜ் வரைக்கும் கொஞ்சம் சின்ன ரூமர்ஸ்லாம் இல்லை, பெரிய அதாவது பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் மேனர்னா வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எஸ்டேட் கன்சிஸ்டிங் ஆஃப் த லார்ட்ஸ் லேண்ட் அண்ட் இட்ஸ் மேன்ஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லார்டோடைய லேண்டும் அவரோட மேன்ஷனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பேண்ட் ஆஃப் பிரிகேட்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதாவது பேண்ட் ஆஃப் பிரிகேட்ஸ்னால் சாதாரணமாக சொல்லணும்னா அதாவது அடியாட்கள்னா ரவுடின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி ரைஸ் கிராப்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு சென்ட் பண்ணுறாங்க. Caught in a frenzy of fear, peasants in the several districts seized hoes and pitchforks and attacked the Chittoks. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு பயத்தில் உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா பெசன்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஹோஸையும் பிட்ச்ஃபோக்ஸையும், அதாவது ஹோஸ் அண்ட் பிட்ச்ஃபோக்ஸ்லாம் நீங்கள் வந்து காட்டன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சின்ன அதே ஃபோக் மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்ச்ஃபோக்னு சொல்லுவாங்க. ஹோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற ஒரு டூல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது அக்ரிகல்ச்சருக்காக. அவங்களாம் போய் செட்டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது செட்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளூரலில் செட்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா செட்டா. கேசல் ஆர் ஸ்டேட்லி ரெசிடென்ஸ் பிலாங்கிங் டு அ கிங் ஆர் நோபல்மேன். ஸோ ஒரு நோபல்மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டில் இருக்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டா. ஸோ அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணுறாங்க. They looted hoarded grain and burned down documents containing records of manorial dues. ஸோ அவங்க போய் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படியோ நோபல்மேன்லாம் பணக்காரங்க, ஸோ எப்படியும் கிரெயின்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சதுனால அது எல்லாமே போய் திருடிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபீடர் டியூஸ் கொடுக்கணும் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எதை வச்சுட்டா என்கிட்ட காசு வாங்குவீங்க. A large number of nobles fled from their homes, many of them migrating to neighboring countries. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் நோபல்ஸ் வந்து அவங்களோட ஹோமை விட்டு, அதாவது அவங்களோட வீடை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பல நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. Faced with the power of this revolutioning subjects, Louis XVI finally accorded to recognition to the National Assembly and accepted the principle that his powers would from now on be checked by Constitution. So இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபியர், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ஸ்ல அட்டாக் பண்ணுறாங்க, இந்த பக்கம் நேஷனல் அசம்பிளி, இந்த பக்கம் பாஸ்டிலை உடைக்கிறாங்க. அதாவது இந்த எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்ததுனால கடைசியாக கிங் ஒத்துக்கிறாரு. சரி ஓகே, இப்போதுலேருந்து நேஷனல் அசம்பிளி சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து என்னோட பவரை செக் பண்ணோம். On the 9th of 4th July 1789, the Assembly passed a decree abolishing the feudal system of obligations and taxes. Members of the clergy too were forced to give up their privileges. Tithes were abolished and lands owned by the church were confiscated. As a result, the government acquired assets worth at least 2 billion livres. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4th August 1789 அப்போ ஒரு அசம்பிளி மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுறாங்க. அது என்னன்னா இப்போதுலேருந்து கிளர்ஜிலாம் அவங்களோட ப்ரிவிலேஜஸில் கொடுத்தாகணும். டித்தே வந்து அபாலிஷ் ஆகிடுச்சு, ஏன்னா அது வந்து நான் சர்ச் வாங்கினது தானே. ஸோ டித்தே அபாலிஷ் ஆகிடுச்சு. ஸோ சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்தோட டாக்குமெண்ட்ஸில் பதிக்க வச்சுருந்தாங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்து பார்க்குறப்போ இது மட்டுமே 2 பில்லியன் லீவ்ஸுக்கு இருந்திருக்கு. ஏன்டா இது முன்னாடியே பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காதுல்ல, அப்படி தான் இருக்கும் நமக்கு.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் தூரம் கண்டிருப்படியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். France becomes a constitutional monarchy. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் மொனார்க்கியாக மாறப்போகுது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ராஜா இருக்கலாம், ஆனால் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மொனார்க்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் மொனார்க்கியாக மாறப்போகுது. The National Assembly completed the draft of the Constitution in 1791. Its main object was to limit the powers of monarch. This power, instead of being concentrated in the hands of one person, were now separated and assigned to different institutions, the legislature, executive and judiciary. This made France a constitutional monarchy. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மொனார்க்கி ரூல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக குறைஞ்சிட்டு எல்லா கிளர்ஜி நோபிலிட்டிலாம் இனிமேல் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டித்தே வந்து பேன் பண்ண சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததுக்கப்புறம் நேஷனல் அசம்பிளி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இல்லை. அதாவது ராஜா இருக்கலாம், ஆனால் அவரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செப்பரேட் ஆகி, அதாவது லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே பர்சனோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவரோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி கொடுத்ததுனால இப்போது ராஜா மட்டுமே சேர்ந்து ஒரு முடிவை எடுக்க முடியாது. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கூட கேட்டணும் சொன்னால் மட்டும் தான் ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மொனார்க்கி சொல்கிறாங்க. ஸோ ஃபிகர் 7 இருக்குது, அதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் ஃபிகர் 7. இது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எடுத்தது எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கல. ஆக்டிவ் சிட்டிசன்ஸ், பேசிவ் சிட்டிசன் சொல்லிட்டு ஹோல் பாப்புலேஷனே பிரிச்சிருக்காங்க ரெண்டா. ஸோ இந்த பேசிவ் சிட்டிசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் ப்ராப்பர்ட்டி இல்லாத மென். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 18 வயசு வரைக்கும் நம்ம 18 வயசுக்கு அப்புறம் ஓட் போடலாம், ஆனால் இங்கே 25 வயசுக்கு அப்புறம் ஓட் பண்ணோம், அதுவும் ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏஜ்லேயும் ஓட் பண்ணுற ரைட்ஸ் இல்லை. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் சிட்டிசன், அதாவது இவங்க ஃப்ரான்ஸோட சிட்டிசன் தான், ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாதவங்க. ஆக்டிவ் சிட்டிசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 28 மில்லியன் பாப்புலேஷனுக்கு 4 மில்லியன் பாப்புலேஷன் தான், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ண முடியும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கு ஓட் பண்ணுவாங்கன்னா ஜட்ஜையும் இவங்க தான் ஓட் பண்ணுவாங்க. அப்புறம் எலக்டர்ஸ் அதாவது 50,000 பீப்புள், அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள ஓட் பண்ணுறதுனால ஜட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒருத்தர் வந்து ஜட்ஜாக மாறிடலாம் இந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் ஓட் பண்ணக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்டர்ஸ்க்கு ஒரு 50,000 மென்னை வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 745 மென்னை வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் அசம்பிளி. ஸோ இவன் இந்த நேஷ்னல் அசம்பிளிக்கெல்லாம் இந்த நேஷ்னல் அசம்பிளிக்கு என்னென்ன கண்ட்ரோல் இருக்குன்னா கிங் மேலேயும் கண்ட்ரோல் இருக்குது, மினிஸ்டர்ஸ் மேலேயும் கண்ட்ரோல் இருக்குது. ஒருவேளை இப்போ வந்து ஒரு புது ரூலை வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அசம்பிளி கிங்கு கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை கிங்குக்கு பிடிக்கலன்னா அவர் வந்து திருப்பி வெட்டோங்கிற ஒரு ரூல் மாதிரி அவர் திருப்பி கொடுக்கலாம் அந்த பில்லை. அதாவது பில்லை பாஸ் பண்ண முடியாத மாதிரி திருப்பி அவர்கிட்டே கொடுக்கலாம். ஸோ அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நேஷனல் அசம்பிளிக்கு மினிஸ்டர்ஸ் மேலேயும் கிங் மேலேயும் பவர் இருக்குது, ஆனால் ஒரு ரூல் பிடிக்கணும்னா கிங் வந்து வெட்டோ மூலியமாக அந்த ரூல் வந்து வேணாம்னு சொல்ல முடியும். The Constitution of 1791 vested the power to make the laws in National Assembly, which was indirectly elected. That is, citizens voted for a group of electors who in turn chose the assembly. Not all citizens, however, had the right to vote. Only men about 25 years of age who paid taxes equal to least 3 days of laborer's wage were given the status of active citizens. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு 3 டேஸோட லேபரர்ஸ் வேஜை வந்து ஒரு யாரெல்லாம் கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சிட்டிசன் சொல்கிறாங்க. த ரிமைனிங் மென் அண்ட் ஆல் உமன் கிளாஸ்ட் as passive citizen. To qualify as an elector, then as a member of assembly, a man had to belong to the highest bracket of taxpayers. ஸோ இப்போ ஆக்டிவ் சிட்டிசன்ஸாக இருக்கலாம், ஆனால் ஒரு வேளை எலக்டராவோ இல்லைனா ஒரு மெம்பர் ஆஃப் அசம்பிளியாவோ குவாலிஃபை ஆகணும்னா அதை நம்ம பார்த்தோம்ல 50,000 மென் வந்து எலக்டர்ஸ், 745 மெம்பர்ஸாக வந்து நேஷனல் அசம்பிளி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பிராக்கெட் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ ரொம்ப அதிகமாக டேக்ஸ் கட்டினா மட்டும் தான் இதிலெல்லாம் போய் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ
நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இடத்துல நம்ம பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துக்கு போக முடியும். ஆனால் தற்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமை இல்லை, நல்ல படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நல்ல வேலை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பணக்காரங்க அதாவது நல்ல அதிகமாக டேக்ஸ் கட்டினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நேஷனல் அசம்பிளியில் இல்லை எலக்டரோட பதவியில் நிற்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ the Declaration of Rights of Man and Citizen, painted by the artist Lab Babier in 1790. The figure on the right side represents fans and the figure on the left symbolizes the law. So, the Constitution began with the Declaration of Right of Man and Citizen. Rights such as right to life, freedom to speech, freedom of opinion, equality before law were established as natural and inalienable rights. That is, they belong to each human being by birth and could not be taken away. It was duty to state to protect each citizen's natural rights. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரூல் மாதிரி, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இது எல்லாமே ஒரு நேச்சுரலாக ஒரு பர்சனுக்கு வந்து இது இருந்தாகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஸ்டேட்டோட டியூட்டி எதுக்குன்னா நேச்சுரல் ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில விஷயத்த வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஃபிகரில் 2 உமன் இருக்காங்க. ஸோ அதை 2 இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற உமனோட கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோக்கான அதாவது ஒரு உடஞ்ச சங்கிலி இருக்குது. அப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 புக்குக்கு நடுவில் ஒரு அம்பு மாதிரியான அதாவது ஒரு குச்சி மாதிரியான ஒரு அமைப்பும், அந்த குச்சிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் இருக்குது. அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன் மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள், அதாவது அந்த ட்ரையாங்கிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளி வர்ற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறவங்களோட கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக், அதாவது அந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராஜாலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போது இதோட எல்லா மீனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். The revolutionary journalist Jean-Paul Marat commented in his newspaper L'Ami du People. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து நம்மளோட ப்ரொனவுன்சியேஷன் மாதிரி இருக்காது. ஸோ அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் படிக்கிறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டை வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போடுறப்போ உங்களுக்கு கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் கிடைக்கும். த ஃப்ரெண்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது இந்த இடத்துல இந்த லியாமி து பீப்புள்னால் பீப்புளோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஜீன் பால் மராத்துங்கிற ஒருத்தரை வந்து நடத்திட்டு இருக்காரு. இவன் வந்து ரெவல்யூஷனரி ஜேர்னலிஸ்ட். On the constitution drafted by the National Assembly, the task of representing the people has been given to the rich. A lot of the poor and oppressed will never improved by peaceful means alone. Here we have absolute proof of how wealth influences the law. Yet laws will last only as long as people agree to obey them, and then will have to manage to cast off the yoke of aristocrats. They will do the same to other owners of wealth. So an extract from newspaper L'Ami du People. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ரெப்ரசன்டேஷன் அதாவது நேஷ்னல் அசம்பிளிக்கான டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சுக்கு இருந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புவரும் ரொம்ப காசு கம்மியாக இருக்கிறவங்களால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பீஸ் மீனில் இருக்க முடியல. ஸோ இப்போ மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா, வெல்த் வந்து லா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இட் லாஸ் வில் ஒன்லி லாஸ்ட் பீப்புள் அக்ரி டு ஒபே தம். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, லாஸ் வந்து எப்போ வரைக்கும் இருக்கும்னா பீப்புள் வந்து நாங்கள் இந்த லாஸை கட்டுப்பட்டு நடக்கிறோன்னு சொல்கிற வரைக்கும் தான். ஆனால் அதுக்கு ஒருவேளை அவர் வந்து அது ஏற்றுக்கலைன்னா கண்டிப்பாக இது நடக்காது. And when they have managed to cast off the yoke of aristocrats, they will do the same to other owners of wealth. So it's an extract from newspaper L'Ami du People. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அசம்பிளி இந்த கிளர்ஜி இந்த ஓல்டு ரெஜிமில் அழிச்சக்கப்புறமும் மொனார்க்கோட பவர் கம்மி பண்ண இருக்கும். சரியா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பணக்காரங்க கையில் தான் எல்லா பவரும் இருக்குது. ஏழைங்களால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேக்ஸ் பே பண்ணலன்னா அவங்களால வந்து ஒரு ஆக்டிவ் சிட்டிசனாகவே இருக்க முடியாது. The Declaration of Right of Man and Citizen.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு முன்னாடி ஸ்லைடு பார்த்துருந்தோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். மென் ஆர் born and remain free and equal in rights. ஸோ மென் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் இன் ரைட்ஸ். ஸோ எல்லாருக்கும் எல்லா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிமைன் ஃப்ரீ, யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. த எய்ம் ஆஃப் எவ்ரி பொலிட்டிக்கல் அசோசியேஷன் இஸ் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் inalienable ரைட்ஸ் ஆஃப் மேன். தீஸ் ஆர் லிபர்ட்டி, ப்ராஸ்பெரிட்டி, செக்யூரிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ஆப்ரேஷன். ஸோ அதாவது எல்லா பொலிட்டிக்கல் அசோசியேஷனோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி, அப்புறம் செக்யூரிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ரேஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். The source of all sovereignty resides in the nation. No group or individual may exercise authority that does not come from the people. ஸோ இந்த இடத்துல இந்த சோவர்னிட்டிக்கு இருக்கிற எல்லா சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷனலில் தான் இருக்கணும். எந்த ஒரு நோ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் மே எக்ஸசைஸ் த அத்தாரிட்டி தட் டஸ் நாட் கம் ஃப்ரம் த பீப்புள். ஸோ பீப்புள்கிட்டேருந்து வராத எந்த ஒரு அத்தாரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குரூப் இல்லைனா இண்டிவிஜுவலையும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அதாவது வந்து எடுத்துக்க முடியாது. Liberty consists of the power to do whatever is not injurious to other people. So liberty வந்து பார்த்தீங்கன்னா consist of power to do whatever. ஸோ என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் இன்னும் விஷயம் என்னென்னா இஸ் நாட் இன்ஜூரியஸ் டு அதர்ஸ். ஸோ அடுத்தவங்களுக்கு துன்பப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டியால் செய்ய முடியாது. The law has the right to forbid only action that are injurious to society. ஸோ லாஸ்க்கு வந்து என்னென்ன சட்டம் இருக்குன்னா அந்த சொசைட்டிக்கு எதெல்லாம் இன்ஜூரியஸோ அதை மட்டும்தான் ஃபார்பிட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. லா இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஜென்ரல் வில். ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ் த ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் இன்ஃபர்மேஷன் பர்சனலி ஆர் த்ரூ தேர் ரெப்ரஸன்டேட்டிவ். ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் இட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வில்லுன்னு சொல்கிறாங்க. ஆல் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்மேஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் பர்சனலி ஆர் த்ரூ தேர் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ பர்சனலினா அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மூலிமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸும் ஈக்குவல் தான். நோ மேன் மே பி அக்யூஸ், அரெஸ்டட் ஆர் டீடைன் எக்ஸப்ட் இன் கேசஸ் டிட்டர்மைன் பை த லா. ஸோ லாக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேசஸ்லையும் எந்த ஒரு மேனையும் அக்யூஸ்டோ அரெஸ்ட்டோ டீடைனோ பண்ணக்கூடாது. ஒரு தப்பு செஞ்சுருக்கானா அதுக்கு மட்டும்தான் செய்யணும். எவ்ரி சிட்டிசன் மே ஸ்பீக், ரைட் அண்ட் பிரிண்ட் ஃப்ரீலி. ஹி மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அப்யூஸ் ஆஃப் சச் லிபர்ட்டி இன் கேசஸ் டிட்டர்மைன் பை த லா. ஸோ எல்லா சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக், ரைட் இல்லைனா பிரிண்ட் ஃப்ரீலி, அதாவது அவருக்கு என்ன தோணுதோ அவர் எழுதலாம், இல்லைனா பேசலாம், இல்லைனா பிரிண்ட் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு he must take responsibility for the abuse of such liberty in cases determined by the law. For the maintenance of the public forces and for the expenses of administration, a common tax is indispensable. It must be accessed equally on citizens in proportion up to their means. ஸோ ஒரு பப்ளிக் ஃபோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக டேக்ஸுங்கிறது முக்கியமான விஷயம் தான். அதாவது இவங்க வந்து டெய்லி அப்புறம் அந்த ஃபியூடல் டியூஸ் இதெல்லாம் எல்லாம் சேர்த்து கேட்காம ஒரு சாதாரண பர்சனுக்கு வர்ற வருமானத்தில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸை கொடுக்க சொல்கிறாங்க. சின்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் a sacred and inviolable right, no one may be deprived of it unless a legally established public necessity requires it. In that case, a just compensation must be given in advance. ஸோ இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சில சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்க சொன்னேன். ஸோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அந்த உமனோட கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு broken chain இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், the chain were used to fetter slaves. A broken chain stand for the acting become free. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து நேஷனல் அசம்பிளிக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்லேவரி இருந்தது. ஸோ ஆனால் இந்த நேஷனல் அசம்பிளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவரி இல்லாததுனால இந்த ஒரு broken chain வந்து இனிமேல் ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து ஸ்லேவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதவங்களாம் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து செயினில் தான் கட்டி பிடிச்சிருக்காங்க. அப்புறம் த பண்டல் ஆஃப் ராட்ஸ் ஆர் ஆஃப் ஃபேஸஸ். ஸோ அதான் வந்து நீங்கள் அந்த புக்குக்கு நடுவில் பார்க்கலாம், இது இருந்திருக்கும். ஸோ இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூனிட்டி ஸ்ட்ரென்த்துங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. அதாவது இந்த இடத்துல ஒரு நிறைய பண்டல்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து உடைக்க ட்ரை பண்ணுறப்போ அது வந்து உடைக்க முடியாது, ஆனால் அது தனியாக இருக்கிறப்போ உடைச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல அது வந்து யூனிட்டி ஸ்ட்ரென்த்துங்கிற ஒரு கோட்டை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஐ வித் இந்த ட்ரையாங்கிள் ரேடியேட்டிங் லைட், இது வந்து அந்த புக்குக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது எப்படி சொல்கிறாங்க, அது ஆல் சீயிங்
I stand for knowledge. The rays of sun will drive away the clouds of ignorance. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபார் நாலேஜ். அதாவது இந்த நாலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சிம்பிளைஸ் பண்ணுது. த ரே ஆஃப் சன், இதாவது இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன், சன்னோட ரேடியேஷன் வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது வந்து டிரைவ் வித் த கிளவுட்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். ஸோ இக்னோரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை. ஸோ இந்த அறியாமையோட கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் வந்து தள்ளுறதா சொல்கிறாங்க. அப்புறம் செப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு லேடி வந்து கையில் வச்சுருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் ராயல் பவர். ஸோ ஒரு ராயல் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாலாம் நம்ம வச்சு பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ராயல் பவருக்காக தான் இதை வந்து சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸ்னேக் பைட்டிங் இஸ் டெய்ல் ஃப்ரம் அ ரிங். ஸோ ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாழை வந்து கடிச்சதுன்னா அதுக்கு வந்து ஒரு எண்டே இருக்காது. அது வந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டோ இல்லைன்னா ஒரு ஸ்டார்டிங்கும் இருக்காது. தி சிம்பிள் ஆஃப் எட்டர்னிட்டி. அதாவது எட்டர்னிட்டினா முடிவே இல்லாத ஒரு விஷயம். A ring has neither beginning nor end. ரெட் ஃப்ரீஜியன் கேப். ஸோ இந்த ரெட் ஃப்ரீஜியன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ் வந்து இவ்வளோ நாள் ஸ்லேவாக இருந்துட்டு இப்போ மறுபடியும் வெளியே வந்ததுனால இந்த கேப் போட்டுக்கலாம். ஸோ அதனால் இவங்க வந்து ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் ரெட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி உண்மையிலே கிடையாது. இது வந்து ஒரு கலரோட ரெப்ரஸன்டேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஒயிட் ரெட் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது இது வந்து நேஷனல் கலர்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸோட கொடியில் கூட இந்த கலர்ஸ் தான் இருக்கும். அப்புறம் இந்த விங்டு உமன். ஸோ இந்த விங்டு உமன் வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னா லா. அதாவது லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த விங்டு உமன் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இங்கிலீஷ்ல எல்லாம் போயம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு மனுஷன் மாதிரி இல்லாத ஒரு பொருளுக்கு மனுஷனோட பவர் மாதிரி கொடுக்கறது. அதாவது இப்போ ஒரு பூனை வந்து பேசுதுன்னு சொல்லிட்டுனா அது வந்து பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த மாதிரி விங்டு உமன் இருந்ததா எதுவும் இல்லை. ஆனால் அவன் இருந்ததா, அதாவது லாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுறாங்க. அதாவது இது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன். த லா டேப்லெட் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பார்த்துருக்க முடியும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து இருக்குது. அதாவது இந்த லா டேப்லெட் என்ன சொல்கிறாங்க, லா வந்து எல்லாருக்கும் ஈக்குவல். அப்புறம் லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். அண்ட் எல்லாரும் வந்து அதுக்கு முன்னாடி சேமாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் காய்ஸ், நான் வெல்கம் டு ரேபிட். எனக்கு நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1 பார்ட் 4 இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரான்ஸ் அபாலிஷஸ் மொனார்க்கி அண்ட் பிகம்ஸ் அ ரிபப்ளிக். ஸோ போன வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மொனார்க்கியாக மாற வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மொனார்க்கியாக இருந்தது. அதாவது மொனார்க்கியாக இருந்தது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் கலந்தது. ஸோ அது நம்ம போன வீடியோ வரைக்கும் அது மொனார்க்கியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மொனார்க்கியை டோட்டலி அபாலிஷ் பண்ணிட்டு அது ஒரு ரிப்பப்ளிக்காக மாறப்படுது. ஏன் இது நடக்குது? The situation in France continued to be tense during the following years. Although Louis XVI had signed the constitution, he entered into secret negotiations with the kings of Prussia. Rulers of the neighboring countries too were worried by the development in France and made plans to send troops to put down the event that had been taking place since the summer of 1789. So, இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸில் வந்து சுச்சுவேஷன் ரொம்ப டென்ஸாக இருந்தது. அதாவது இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா லூயிஸ் 16 வந்து கான்ஸ்டியூஷனை சைன் பண்ணுறாரு. ஆனால் பக்கத்து நாட்டிலான ஒரு கிங் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நெகோசியேஷனில் இறங்குது. ஏன் இந்த மாதிரி இறங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ நாள் ஒருத்தர்கிட்ட ஒரு பவர் இருந்து டக்குன்னு ஒரு நாளில் எல்லா பவரும் என்கிட்ட வந்து போயிடுச்சு. வெறும் என்கிட்ட டிசைட் பண்ணுற பவர் மட்டும்தான் இருக்குதுங்கிற ஒரு கட்டம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் திருப்பி வேணுங்கிற ஒரு ஆசை வரும். ஸோ அந்த ஒரு ஆசைனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்து நாட்டு ராஜாக்கள் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நெகோசியேஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்புறம் பக்கத்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்து நாளைக்கு நமக்கு நடக்காது. ஒருவேளை இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி வந்து நம்ம நாட்டில் எல்லா மக்களும் அதை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளோட பவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் இது சூடு பிடிக்கிறது முன்னாடி முடிச்சுட்டோன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாது. நம்ம நாட்டிலே இந்த பிரச்சனை நடக்கிற சான்சஸ் இருக்காது. ரூலர்ஸ் ஆஃப் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் டூ வேர் worried by the development in France and plans to send troops to put down the event that had been taking place there since the summer of 1789. ஸோ இது மட்டும் செய்யாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரூப்ஸ், அதாவது மிலிட்ரியை வந்து அந்த இடத்துக்கு சென்ட் பண்ணுறாங்க.
Before this could happen, the National Assembly voted in April 1792 to declare war against Prussia and Austria. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரியாவும் ப்ருஷியாலாம் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது நேஷனல் அசம்பிளிக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் டக்குன்னு 1792 ஓட்டிங் பண்ணி ப்ருஷியாவுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் ஒரு வாரே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ சாதாரணமாக மக்கள் படைங்கிறது சும்மா சின்னதாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே மக்கள் தாங்கிறதுனால thousands of volunteers thronged from the provinces to join the army. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு சுதந்திரம் கடைசி இருக்குது. இந்த நம்ம தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபைட் பண்ணி தான் சொல்லிங்கன்னா thousands of volunteers பல்லாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா சேர்றாங்க ஆர்மியில். They saw this as a war of people against kings and aristocracies. ஸோ அரிஸ்டோக்ரேஷிஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்காரங்க, ராஜாவோட வேலை செய்கிறவங்க, அப்புறம் கிங்ஸ். ஸோ கிங்ஸுக்கும் மக்களுக்கும் நடக்கிற ஒரு ஃபைட்டாக பார்த்தீங்கன்னா இது பார்க்குறாங்க. Among the patriotic songs this sang was the Marseillaise, composed by the poet Roger de Lisle, was sung for the first time by volunteers from Marseille as they marched into Paris and got its name. The Marseillaise is now the national anthem of France. ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல என்னன்னா நிறைய பேட்ரியாட்டிக் சாங்ஸ் அந்த டைமில் பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் பார்த்தீங்கன்னா இந்த Marseillaise. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராஜர் டி அயல், அதாவது ஐசில் அந்த இடத்துல அயல் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேர் வச்சுட்டு ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாங் கம்போஸ் பண்ணுறாரு. இது மர்சைல்ஸுங்கிற ஒரு ஊர்லேருந்து பாரிஸ்க்கு மார்ச் பண்ணப்போ பாடிக்கிட்டே போன ஒரு சாங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மர்சைல்ஸுங்கிறது மர்சைலிஸ்ங்கிற ஒரு ப்ரொனன்சியேஷனை கொஞ்சம் மாற்றிட்டு அதை இப்போ ஃப்ரான்ஸோட நேஷ்னல் ஆந்தம். The Revolutionary Wars brought losses and economic difficulties to the people. While the men were away fighting at the front, women were left to cope with the tasks of earning a living and looking after their families. Large section of population were convinced that the revolution had to be carried further. As the Constitution of 1791 gave political rights only to the richer section of society, political clubs became an important rallying point for people who wished to discuss government policies and plan their own forms of action. The most successful of these clubs were that of Jacobins, which got its name from the former convent of Saint Jacob in Paris. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி வார்ஸ் எப்போவே ஒரு வார் நடக்கிறப்போ பொருளாதார வீழ்ச்சி நடக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லாஸஸும் எக்கனாமிக் டிஃபிகல்ட்டிஸும் வருது. அதில் மென்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மென்ஸ் எல்லாம் வாருக்கு போகிறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உமன் மட்டும்தான் ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டம் வருது. ஸோ அந்த இடத்துல அவங்களே சம்பாதிச்சு அவங்களும் குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அதாவது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கன்வின்ஸ் ஆகுறாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ரெவல்யூஷன் நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக இதை இந்த ஃபைட் நடந்தே ஆகணுங்கிற ஒரு கன்வின்ஸ் பார்த்தீங்கன்னா அதை அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஓட்டிங் ரைட்ஸ் இப்போது ரிச்சர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் பாலிசிஸை மாற்றணுமோ அவங்களோட ஓன் ஃபார்ம் ஆக்ஷன்லாம் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் பொலிட்டிக்கல் கிளப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரேலிங் பாயிண்டாக வச்சுருந்தாங்க. அதாவது பொலிட்டிக்கல் கிளப்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லானது தான் அதை ஜாக்கோபின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வர ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இவங்க எப்படி வந்தாங்கன்னா கான்வென்ட், அதாவது கான்வென்ட்னா பில்டிங் பிலாங்கிங் டு அ கம்யூனிட்டி டிவோட்டட் டு அ ரிலீஜியஸ் லைஃப். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் அந்த மாதிரி இடங்களை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜேக்கப்ங்கிற ஒரு கான்வென்ட்டில் பாரிஸில் இருந்த ஒரு கான்வென்ட்லேருந்து இது இந்த கிளப் ஃபார்ம் ஆயிருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்வென்ட்டோட மீனிங் கீழே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். Section 4 of the chapter will tell you more about this activity and demands. The members of the Jacobin club belong mainly to the less prosperous section of the society. They include a small shopkeepers, artisans such as shoemakers, pastry cooks, watchmakers, printers, as well as servants and daily wage workers. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கோபின் கிளப் ரொம்ப ஃபாஸ்பரஸான பீப்புளெலாம் இல்லை. அதாவது நம்ம நேஷ்னல் அசம்பிளியில் இருந்த மாதிரி ரொம்ப நல்லா படித்தவங்க இல்லாத இப்போது இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஸ்மால் ஷாப் கீக்கர்ஸ், ஸோ சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஷூ மேக்கர்ஸ், பேஸ்ட்ரி குக்ஸ், அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரெட் இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பேஸ்ட்ரி குக்ஸுங்கிறது ஒரு காமனான வேலை. அப்புறம் வாட்ச் மேக்கர்ஸ், பிரிண்டர்ஸ், சர்வெண்ட்ஸ், டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ், இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன படிக்காத மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமிலியன் ரோபேஸ்பியர். A large group among the Jacobin decided to start wearing long stripping trousers similar to those worn by dock workers. This was to set themselves apart from the fashionable section of society, especially noble who wore knee breeches.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமிலியன் ரூபிஸ்பியர் தான் அவரோட லீடர். இதில் லார்ஜ் செக்ஷன் ஆஃப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரைப்ஸ் போட்ட பேண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரைப் போட்ட ட்ரௌசர்ஸ் தான் அவங்க வந்து வேர் பண்ணுறாங்களோ. ஏன் இதை பண்ணுறாங்கன்னா நோபல்ஸை விட தனித்து இயங்குறதுக்காக. ஏன்னா நோபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ பிரீச்சஸ்னு ஒன்று போடுவாங்க, அதாவது முட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும், கீழே வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ பிரீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நோபல்ஸ் தான் போடுவாங்க, அது பணக்காரங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரிப்டு பேண்ட்ஸ், அதாவது ரொம்ப லாங்காக இருக்கிற ஸ்ட்ரிப்டு பேண்ட்ஸ்லாம் யார் போடுவாங்கன்னா டாக் ஒர்க்கர்ஸ். அதாவது டாக் ஒர்க்கர்ஸ்னால் அந்த டைம்லலாம் நமக்கு ஃப்ளைட் எல்லாம் இருக்காது, ஒன்லி ஷிப் தான். ஸோ அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டில் இறங்குறப்போ அந்த இடத்துல அதை எடுத்து வைக்கிற ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இவங்க போய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சான்ஸ் குலாட்டர்ஸ் கப்புன்னு சொல்கிறாங்க. அது இந்த சான்ஸ் குலாட்டர்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இவங்களோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேஷனபிளாகவும் இல்லை. It was a way of proclaiming the end of power wielded by the wearers of knee breeches. These Jacobins came to be known as the sans-culottons, literally meaning those without knee breeches. Sans-culottons men wore in addition the red cap that symbolized liberty. Women, however, not allowed to do so. So, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா, நீ பிரீச்சஸ், அதாவது நோபல்ஸ் தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. யாரெல்லாம் நீ பிரீச்சஸ் போடுறாங்களோ அவங்களோட எண்டை தான் இந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது நீ பிரீச்சஸ் யார் போடுவாங்கன்னா நோபல்ஸ். ஸோ நோபல்ஸோட எண்டை வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஏன் சான்ஸ் குலாட்டர்னு சொல்கிறாங்கன்னா, சான்ஸ் குலாட்டர்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா தோஸ் வித்தவுட் நீ பிரீச்சஸ். ஸோ நீ பிரீச்சஸ் இல்லாதவங்கள சான்ஸ் குலாட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த சான்ஸ் குலாட்டர்ஸ் மென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெட் கேப் வந்து போடுவாங்க. நீங்கள் முன்னாடி ஸ்லைட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெட் கேப் போட்டிருப்பாங்க. ஆனால் உமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடக்கூடாது. In the summer of 1792, the Jacobin planned an insurrection of a large number of Parisians who were angered by the short supplies and high prices of food. On the morning of August 10, they stormed the palace of Tuileries, massacred the king's guard, and held the king himself a hostage for several hours. Later, the assembly voted to imprison the royal family. Elections were held from now on. All men of 21 years and above, regardless of wealth, got the right to vote. The newly elected assembly was called the Convention. On 21 September 1792, it abolished the monarchy and declared France a republic. As you know, a republic is a form of government where the people elect the government, including the head of the. ஸோ அதான் இந்த பேரில் இப்படி இருக்குது. அடுத்த பேரில் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதாவது இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1792 ஒரு இன்சர்க்ஷன் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதாவது இப்போது வார் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுட்டில் ஷார்ட் சப்ளைஸ் இருக்குது, அதுவும் ஹை ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரிஷன்ஸ் வந்து ரொம்ப கோவமாக இருந்தாங்க. அதனால் ஆகஸ்ட் 10 வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவத்தை வச்சு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது பேலஸ் ஆஃப் டுவெலரஸில் தான் வந்து ராஜா இருந்தார். ஸோ அவரோட காட்ஸ் எல்லாம் மசாக்கர் பண்ணி அதாவது அவரோட காட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இவங்க போயிட்டு அந்த ராஜாவே ஒரு ஹோஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா செவரல் ஹால்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் ஃபேமிலியை இம்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக அந்த அசம்பிளியே வருது ஃப்ரம் நவ் ஆன். ஸோ இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் அண்ட் அபோவ், இப்போ 21 இயர்ஸ்க்கு அப்புறமும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெல்த் எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் 21 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிடச்சிது ஓட் பண்ணுறதுக்கு. இந்த நியூலி எலெக்டட் சிஸ்டம் வாஸ் கால்டு கன்வென்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர் 1792 இது வந்து மொனார்க்கியை டோட்டலி அபாலிஷ் பண்ணிருச்சு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஒரு ரிப்பப்ளிக்காக மாறிடுச்சு. As you know, a republic is a form of government where the people elect the government, including the head of the government. This is no hereditary monarchy. So, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிப்பப்ளிக்னா என்னன்னா, அதாவது நம்மள ஒரு கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் தான் செலக்ட் பண்ண முடியும். தெர் இஸ் நோ ஹெரிடிட்டரி மொனார்கி, அதாவது இந்த வாரிசு அரசியல், அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. You can try and find out some other countries that are republic and investigate when and how they become so. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து எப்போ ரிப்பப்ளிக்காகவும் அவங்க எப்படி வந்து ரிப்பப்ளிக்காகவும் மாறினாங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ லூயி 16 தான் இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்காரு. போயிட்டு பக்கத்து நாட்டில் போயிட்டு வாரை கூட்டு வந்துட்டாரு, அப்புறம் டாக்ஸஸ்லாம் உயர்த்தாரு, அப்புறம் ஓல்டு ரெஜிமை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிருந்தாரு. ஸோ இவர் என்ன தான் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூயி 16 was sentenced to death by a court on the charge of treason.
ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் ஃபாலோ பண்ணது விடுங்க, இவ்வளோ நாள் மக்களை கொடுமைப்படுத்தணும் எதுவும் எடுத்துக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவருக்கு வந்து டெத்து, அதாவது சென்டென்ஸ் டு டெத்து ஏன் வந்து அவரை வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா, பிட்ரேல் ஆஃப் ஒன்ஸ் கண்ட்ரி ஆர் கவர்மெண்ட், ட்ரெசனுங்கிற காரணத்தினால தான். அதாவது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நாடுகளோட சீக்ரெட் நெகோசியேஷன்ஸ் மூலயமா வாரை வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ட்ரெசனுங்கிறதுனால அவரை வந்து டெத்துக்கு சென்டென்ஸ் பண்ணிட்டாரு. ஆன் 21 January 1793 he was executed publicly at the place de la Concorde. ஸோ பிளேஸ் de la Concordeங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்களோட வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேரி ஆண்டோனியட், நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துக்கலாம், ஆஸ்திரேலியன் பிரின்சஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே அதே மாதிரி மரண தண்டனை கொடுத்தாங்க. த ரீன் ஆஃப் டெரர். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இப்போ தான் ரீன் ஆஃப் டெரர், அதாவது இது வரைக்கும் இருந்ததை விட ரொம்ப கஷ்டமான ஒரு ரீன் நடக்குது. த பீரியட் ஃபார் 1793 to 1794 represents the reign of terror. Robespierre followed a policy of several control and punishment all those whom see as being enemies of the republic, ex-nobles and clergy, members of other political parties, even member of his own political party who did not agree with his methods were arrested, imprisoned, and they tried by revolutionary tribunal. If the court found them guilty, they were guillotined. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1793 1795 வரைக்கும் ரீன் ஆஃப் டெரர்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் இது ரீன் ஆஃப் டெரர்னு சொல்கிறாங்கன்னா, ரூபிஸ்பியர், அதாவது மேக்சிமிலியன் ரூபிஸ்பியர் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், ஜாக்கபன்ஸோட தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கன்வென்ஷனில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருக்கார். கன்வென்ஷனுங்கிறது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட், இப்போ இந்த ஸ்டோரியில் நடந்துகிட்டு இருக்க இப்போ ப்ரெசென்ட்டில் ஃப்ரான்ஸோட டைப் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அந்த கன்வென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ராபஸ்பியர் தான் ஹெட்டாக இருக்கார். அவர் வந்து செவரல் கண்ட்ரோல் பனிஷ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணார். ஸோ யாரெல்லாம் ஒரு எனிமியாக பார்த்தாங்கன்னா எக்ஸ் நோபல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நோபல்ஸ் ஓல்ட் ரெஜிம் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் நோபல்ஸையும் கிளர்ஜியும் இல்லைனா பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளப் ஃபார்மர்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட எனிமி மாதிரி பார்த்தாரு. ஏன் தன்னோட பார்ட்டிலேயே யாரெல்லாம் அவரோட மெத்தட்ஸ் வந்து ஏற்றுக்கலையோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எனிமையாக தான் பார்த்தாரு. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க, இம்ப்ரெசன்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனரி ட்ரிபியூனல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணார். ஒருவேளை அவங்கள வந்து கோர்ட் வந்து கில்ட்டின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து குலிட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன இந்த குலிட்டைன் தான் பார்த்தீங்கன்னா, the guillotine is a device consisting of two poles and a blade with which a person is beheaded. It was named after Dr. Guillotine who invented it. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கில்ட்டின்னு சொல்லுவாங்க, அதை இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பீஹெடர். ஸோ இதில் வந்து ஒன்றும் கிடையாது, அதாவது மேலே ஒரு பிளேட் இருக்கும். ஸோ அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான பிளேட், அது மினிமம் ஒரு 15-20 அந்த மாதிரி கேஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஷார்ப்பான ஒரு பிளேட் இருக்கும். ஸோ ஒரு மனுஷனோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டைகளை விட்டு அந்த தலை வந்து ஒரு சைடும் ஒரு பாடி வந்து ஒரு சைடும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளேடை வந்து தூக்கி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 ஸ்டிக்குக்கு நடுவில் அந்த பர்சனோட தலையை வச்சு அந்த பிளேடை விட்ட உடனே அது டக்குனு கழுத்தில், அதாவது பின் கழுத்தில் வந்து விழுந்து அவரோட தலை வந்து டோட்டலி துண்டாயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குலிட்டின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பீஹெடர்னு கூட சொல்லுவாங்க. Robespierre government issued laws placing a maximum ceiling on wages and prices. Meat and bread were rationed. Peasants were forced to transport their grain to cities and sell it at fixed prices by the government. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோபிஸ்பியரோட கவர்மெண்ட்டில் வந்து வேஜஸ்லேயும் ப்ரைஸஸ்லேயும் மேக்ஸிமமாக இருந்தது. அதாவது சாதாரணமாக இப்போது நீங்கள் கம்மியாக வேஜஸ் கொடுக்குற மாதிரி லேபரர்ஸ்க்கெல்லாம் கம்மியாக கொடுக்க முடியாது, அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் மீட் அண்ட் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட், அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அவங்க சொன்ன விலையில் சிட்டிஸ்க்கெல்லாம் அனுப்ப சொன்னாங்க கிரெயின்ஸை. தி யூஸ் ஆஃப் மோர் எக்ஸ்பென்சிவ் ஒயிட் ஃப்ளவர் வாஸ் ஃபார்பிடன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒயிட் ஃப்ளவர், அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதாவது எக்ஸ்பென்சிவ்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒயிட் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்பிட் பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஈட் த பெயின் டிலைட், அதாவது ஈக்குவாலிட்டி பிரெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது இவர் வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி பார்க்குறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிரெட்டு தான் சாப்பிடணும், அதாவது எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் பிரெட்டு தான் சாப்பிடணும். லோஃப் மேட் ஆஃப் ஹோல் வீட், அதாவது கோதுமையோட செஞ்ச லோஃப் தான், அதாவது ஒரு பிரெட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவாலிட்டி வாஸ் ஆல்சோ சாட் டு பி ப்ராக்டிஸ் டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அட்ரஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மிஸ்ஸியர் அண்ட் மேடம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் men and women were henceforth
சிட்டியோன் அண்ட் சிட்டியோனே. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மோன்சியர்னு இருக்கும், ஆனால் அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஷியர், அதாவது சர்னு அர்த்தம். அது மேடம்னு இருக்கும், அது வந்து மதாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம்னு அர்த்தம், அதாவது ஃப்ரெஞ்சில். ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன் இப்போ கூட இந்த ப்ரெசென்ட்டில் இந்த 2000 காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷியரும் மேடாமும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் அந்த ரீன் ஆஃப் டெரரில் மட்டும் சிட்டியோனே, அதாவது சிட்டிசன்கிற ஒரு வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. அதாவது சிட்டியோனா மேல், சிட்டியோனா ஃபீமேல். ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னா சிட்டிசன் அர்த்தம். Churches were shut down and their building converted into barracks or offices. ஸோ சர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா மேக்ஸிமலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு மேலே வந்து அவ்வளோ இது இல்லை, அப்புறம் கிளர்ஜி மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெறுப்புன்னு நம்ம காட்டுறாங்க. அப்புறம் அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேராக்ஸ் இல்லைனா ஆஃபீஸஸ் மாற்றிடுறாங்க. ஸோ பேராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வெப்பன்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அது வந்து பேராக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆஃபீஸஸ்னு சொல்லலாம். ரோபேஸ்பியர் pursued his policies so relentlessly that even his supporters began to demand moderation. Finally, he was convicted by a court in July 1794, arrested on the next day, sent to guillotine. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெலன்லெஸ்லி, அதாவது ரூல் மேலே ரூல், இந்த ரூல் தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால ஏன் அவரோட சப்போர்ட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கொஞ்சம் மாடரேஷன் இருக்கலாமேங்கிற ஒரு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெலன்லெஸ்லி கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வேறு வழி இல்லாமல் 1794 அவர் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து கன்விக்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கில்லட்டின் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமிலியன் ரூபிஸ்பியரை என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். த ரெவல்யூஷனரி ஜேர்னலிஸ்ட் கேமல் டெஸ்மோலோயிஸ் wrote the following in 1793. He was executed shortly after during the reign of terror. Some people believe that liberty is like a child, which need to grow through a phase of being disciplined before it attains maturity. Quite the opposite. Liberty is happiness, reason, equality, justice. It is the declaration of rights. You would like to finish off all your enemies by guillotining them. Has anyone heard of something more senseless? Would it be possible to bring a single person to scaffold without making 10 more enemies among his relations or friends? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் வந்து லிபர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து குழந்தை. ஸோ அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வளர்கிறதுக்கு முன்னாடி டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி வளர்கிறப்போ அது வந்து ஒரு டிசிப்ளினான அது ஒரு நல்ல ஒரு லிபர்ட்டியாக இருக்கும். ஆனால் லிபர்ட்டினா டிஃப்ரெண்ட். அதாவது லிபர்ட்டினா என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா லிபர்ட்டினா ஹாப்பினஸ், லிபர்ட்டினா ரீசன், லிபர்ட்டினா ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லிபர்ட்டின்னு சொல்கிறாங்க. வுட் லைக் டு ஃபினிஷ் ஆஃப் ஆல் யுவர் எனிமீஸ் பை குலிட்டனிங் தெம். ஸோ உங்களோட எல்லா எனிமீஸையும் குலிட்டைன் பண்ணிடுவீங்களா? ஸோ எவ்வளோ பேர் குலிட்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஹாஸ் எனி ஒன் ஹியர்ட் ஆஃப் சம்திங் மோர் சென்ஸ்லெஸ்? ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மோர் சம்திங் சென்ஸ்லெஸ்ஸாக யாராவது வந்து கேட்டிருக்கீங்களா? would it be possible to bring a single person to scaffold without making 10 more enemies among his relations and friends? ஸோ ஒருத்தனை கொள்றதுனால 10 எனிமி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஆள், அதாவது ஒரு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் குலிட்டைன் பண்ணுறப்போ அவங்களோட பசங்க, அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட அம்மா அப்பா இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு கோவம் வரும். அதாவது ஒருத்தனை அழிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 எனிமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிரியேட் பண்ணுறான். அதாவது இது யார் சொல்கிறாங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் கேமில்லே டெஸ்மோலின்ஸ். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமிலியன் ரூபிஸ்பியரை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் இது எழுத்துல கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, அதாவது குலிட்டைன் பண்ணிடுறாங்க. On 7 February 1794, Robespierre made a speech at the convention, which has then carried by newspaper Le Moniteur Universel. Here is an extract from it. So, February 7, 1794 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் பண்ணுறாரு ரூபிஸ்பியர், அதாவது கன்வென்ஷனில். அது வந்து பார்த்தீங்கன்னா லே மோனிட்டர் யூனிவர்சல்ங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, நம்ம படிக்கலாம். To establish a consolidated democracy, to achieve the peaceful rule of constitutional law, we must first finish the war of liberty against tyranny. We must annihilate the enemies of the republic at home and abroad, or else we shall perish. In time of revolution, a democratic government may rely on terror. Terror is nothing but justice, swift, severe and inflexible, and is used to meet the most urgent needs of fatherland. To curb the enemies of liberty through terror is right of founder of the republic. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ரஸி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ கன்சாலிடேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு கான்ஸ்டியூஷன் லாஸை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரூல் வந்து
அச்சீவ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிபர்ட்டிக்கும் டைரானிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற வாரம் வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இந்த லிபர்ட்டிக்கு சுற்றி இருக்கிற எனிமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிஹிலேட் பண்ணிடணும், அதாவது கொல்லணும்னு சொல்கிறாரு. யார்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளேயே, அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறது, இல்லைனா அப்ராட், அதெல்லாம் வெளிநாட்டுக்குள்ளே இருக்குது, அவங்கள எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிஹிலேட் பண்ணணும். யாருன்னா நம்மளோட ரிப்பப்ளிக்கோட எனிமீஸை. இன் டைம் ஆஃப் ரெவல்யூஷன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் மே ரிலை ஆன் டெரர். ஸோ ரெவல்யூஷன் நடக்கிறப்போ ஒரு டெரர் வந்து இருக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது இவரோட ரீன் ஆஃப் டெரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் இவர் சொல்கிறாரு. அதாவது டெரர்னா என்ன, ஒன்றுமே கிடையாது, ஜஸ்டிஸ், ஸ்விஃப்ட், செவர் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள். அதாவது இந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இஸ் யூஸ் டு மீட் த மோஸ்ட் அர்ஜென்ட் நீட்ஸ் ஆஃப் த ஃபாதர்லேண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் அர்ஜென்ட் நீட்ஸ் ஆஃப் த ஃபாதர்லேண்ட் சொல்கிறாரு. டு கர்ப் தி எனிமீஸ் ஆஃப் லிபர்ட்டி டு டெரர் இஸ் த ரைட் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் ரிப்பப்ளிக். ஸோ தன்னோட லிபர்ட்டிக்கு யாரெல்லாம் எனிமையாக இருக்காங்களோ அவங்களாம் டெரர் மூலியமாக கர்ப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த ரிப்பப்ளிக்னு சொல்கிறாங்க. So figure 11. The revolutionary government sought to mobilize the loyalty of its subjects through various means. One of them was staging a festival like this one. Symbols from civilization of ancient Greece and Rome were used to convey the aura of hallowed history. The pavilion on a raised platform in the middle, carried by classic columns, was made of perishable material that could be dismantled. Describe the group of people, their clothes, their old action, what impression a revolutionary festival this image conveys. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஃபெஸ்டிவல். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு டோம் இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிஷபிள் ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஒரு ரெவல்யூஷனரி ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காஷ், நான் அப்துல் வெல்கம் டு அப்படின்னா எனக்கு நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1 த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டரி ரூல்ஸ் ஃப்ரான்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொனார்கி இருந்தது, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் மொனார்கி, அதாவது நேஷனல் அசம்பிளி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷன், அதாவது அந்த ஜாக்கபைன் கவர்மெண்ட் இருந்தது. இப்போது அந்த ஜாக்கபைன் கவர்மெண்ட்டும் போனதுக்கப்புறம் எது வந்துன்னு பார்த்திங்கன்னா இந்த டைரக்டரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்குல்ல, இது வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த குழப்பமான கவர்மெண்ட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அட்லீஸ்ட் ஜாக்கபைனோட கவர்மெண்ட்டோ நேஷனல் அசம்பிளியோ மொனார்கியோ மக்களால் கொஞ்சமாக ஏற்றுக்கப்பட்டது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை இருந்ததுனால இந்த டைரக்டரி அவ்வளோ நாள் இருக்கல. The fall of the Jacobin government allowed the wealthier middle class to seize power. ஸோ ஜாக்கபின் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலிசம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ எல்லாமே வந்து ஈக்குவல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் மறுபடியும் போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஜாக்கபினோட கவர்மெண்ட் போனதுனால மறுபடியும் ஏழைகளை யாரும் தட்டிக்கிறது யாரும் இல்லாததுனால இப்போ வெல்த்தியர் மிடில் கிளாஸ், அதாவது இந்த அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பவரை சீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு புது கான்ஸ்டியூஷன் செய்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, அதாவது யார்கிட்டலாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லையா அவங்களுக்குலாம் ஓட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரைட்ஸும் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இட் ப்ரொவைடட் ஃபார் 2 elected legislative council. These then appointed a directory and executive made up of 5 members. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து டைரக்டரிங்கிற ஒன்று வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 members இருப்பாங்க. திஸ் வாஸ் மென்ட் as a safeguard against the concentration of power in one man executive as under the Jacobins. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரியில் 5 பேர் இருப்பாங்க. ஆனால் எதுக்கு இந்த இடத்துல 5 பேர் இருக்காங்கன்னா ஜாக்கபின் கவர்மெண்ட்டில் ஒரே ஒரு ஆளோட கையில் வந்து பவர் இருந்தது, அதே மாதிரி மொனார்கிலையும். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டையில் முடிச்சதுனால இதை வந்து பிரிச்சுடுறாங்க. அதாவது 5 மெம்பர்ஸ்க்கு விட்டு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 man எக்ஸிக்யூட்டிவ் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக இருக்கும்னு நினச்சாங்க. However, the directors often clashed with the legislative councils, who then sought to distance them. The political instability of the directory paved way for the rise of military dictator Napoleon Bonaparte. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனால்
இப்போது 5 பேர்கிட்ட கையில் பவர் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் தாட் இருந்தால் அது ஒரு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எல்லாருக்கும் வேறு வேறு டைப் ஆஃப் தாட் இருந்ததுனால ஒரு கருத்து வேறுபாடு வந்து எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த டைரக்டரியும் ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர். அதான் டிக்டேட்டர்ஷிப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் வந்து எல்லாரையும், அதாவது அவர் சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரி வச்சுருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர். ஸோ இந்த மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப்லலாம் என்ன நடக்கும்னா அது மிலிட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலே இருக்கும். ஸோ இந்த டிக்டேட்டர் சொல்கிறது தான் சட்டம். ஸோ அதை கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கலாம், இல்லாதவங்க ஒன்று சாகலாம், இல்லை நாட்டை விட்டு போகணும். To all these changes in the form of government, the ideals of freedom, of equality before the law and fraternity remained inspiring ideas that motivated political movements in France and rest of the Europe during the following years. So இந்த கவர்மெண்ட்டில் என்ன தான் ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ஸோ ஆனால் இந்த ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது இந்த ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இது எல்லாமே மக்களை ஒரு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தது. அதாவது இந்த ஃப்ரெட்டர்னிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டினா சமத்துவம், ஃப்ரீடம்னா விடுதலை, அதாவது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்ஸ் இருக்குது. Did women have a revolution? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்னை பற்றி ஒருத்தனா பார்த்துருந்தோம். அதாவது ஹோல் ஃப்ரான்ஸை பற்றி பார்த்ததில் மென்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெவல்யூஷன் வந்து நடந்தது. ஆனால் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நடக்கலை. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிக்சர் கொடுக்குறது என்னென்னா Parisian women on their way to Versailles. This print is one of many pictorial representation of event of 5 October 1799 when women marched to Versailles and brought the king back with them to Paris. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெர்சைல்ஸுக்கு போகிறாங்க. அது இந்த பர்ஷியன் உமன்ஸு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 5 October 1789 அப்போது அவங்க போய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ராஜாவை திருப்பி பாரிஸையே கூப்பிட்டு வராங்க. Did women have a revolution? From the very beginning, women were active participants in the event which brought about so many important changes in the French society. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு முன்னாடிலேருந்தே, அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கூட நடந்திருக்கு. They hoped that their involvement would pressurize the revolutionary government to introduce measures to improve their lives. Most women of the third estate had to work for a living. They worked as steamstress and or laundress, sold flowers, fruits and vegetables at the market, or were employed as domestic servants in the house of prosperous people. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டு தங்களுக்கும் அவங்களோட லைஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ் மெஷர்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சிதே செய்கிறாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னதுன்னா தேர்ட் எஸ்டேட்டில் எல்லா உமனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்கிறதுக்கு தேவையானதுக்காக சீம்ஸ்ட்ரெஸ்ஸாகவும் லாண்ட்ரஸாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க. இல்லைனா டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரஸ் பீப்புள், அதாவது பணக்காரங்க வீட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸாக வேலை பார்க்குறாங்க. Only daughters of nobles or wealthier members of the third estate could study at a convent, after which their family arranged marriage for them. Working women had also to care for their families, that is cook, fetch water, queue for the bread and look after the children. So இந்த நோபல்ஸ்க்கோ இல்லைனா வெல்த்தியர் பீப்புள் மெம்பர்ஸ் ஆஃப் த தேர்ட் எஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி கான்வெண்ட்டில் வந்து ஸ்டடி பண்ண முடியும். அதான் நீங்கள் கேட்கலாம், அதான் நோபல்ஸ்னால் இது அபாலிஷ் ஆகிட்டாங்களே, அப்போ எப்படி இந்த இடத்துல நோபல் சொல்கிறீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நடக்கிறதுல, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட பேரலாக நடக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் வந்து நோபல்ஸ்லாம் இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இந்த நோபல்ஸோ வெல்த்தியர் மெம்பர்ஸ் மட்டும் படிக்க வச்சு அவங்களையும் ஒரு வயசுக்கு மேலே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அப்புறம் ஒர்க்கிங் உமன்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், குக் பண்ணணும், வாட்டரை எடுத்துகிட்டு வரணும், அப்புறம் queue up for bread and look after the children. So queue up for bread. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டண்டான விஷயம்.
the wages were lower than others of men. ஸோ மென்னை விட அதிகமாக வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்னை விட கம்மியான அளவுக்கு தான் வேஜஸ் இருக்கும். In order to discuss and voice their interests, it started their own political clubs and newspapers. About 60 women's clubs came up in different French cities. The Society of Revolutionary and Republic movement was most famous of them. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஓன் பொலிட்டிக்கல் கிளப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜாக்கபின் கிளப்ஸ் மாதிரி இவங்களும் தானே ஒரு கிளப்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 60 உமன்ஸ் கிளப் இருந்திருக்கு ஃப்ரான்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் இடத்துல. The Society of Revolutionary and Republican Women was the most famous of them. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் மூமெண்டோட சொசைட்டி ஆஃப் ரெவல்யூஷனரி தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் தான் இருந்தது. ஒன் ஆஃப் தியர் main demand was that women enjoy the same political right as men. Women were disappointed that Constitution of 1791 reduced them to passive citizens. They demanded the right to vote, to be elected to the assembly and hold political office. Only then they felt would their interest be represented in the new government. In earlier years, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமனோட மெயின் டிமாண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து உமனுக்கும் இருக்கணும் தான். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1791 வந்து டிஸ்மாயிட் ஆனாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா 1791 வந்த நேஷனல் அசம்பிளியை அவங்கள பேசிவ் சிட்டிசன்ஸை மாற்றிட்டாங்க. அதாவது அவங்களால ஓட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு ரைட் டு ஓட், அதாவது எங்களுக்கு ஓட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயமே, அதையே கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லிட்டு ரைட் டு ஓட், அதாவது ஓட் பண்ணுறதுக்கு ரைட் கேட்குறாங்க. Only then they felt would their interest be represented in the new government. In the early years, the revolutionary government did introduce laws that helped improve lives of women. Together with the creation of state schooling was made compulsory for all girls. Their father could no longer force them into marriage against their will. Marriage was made into a contract entered into freely and registered under civil law. Divorce was made legal and could be applied for by both women and men. Women could now train for jobs, could become artists or run small businesses. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டில் ஸோ உமன்ஸுக்கெலாம் எந்த லாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஆச்சுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து உமன்ஸ்க்காக கம்பல்சரியாக மாற்றப்பட்டது. டுகெதர் வித் த கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஸ்கூல். ஸோ ஸ்டேட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாங்க. Their fathers could no longer force them into marriage against their will. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபாதரால், அதாவது அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜை கம்பல் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம், மேரேஜ் வாஸ் மேட் இன்டு அ கான்ட்ராக்ட் என்டர்ட் இன்டு ஃப்ரீலி அண்ட் ரெஜிஸ்ட்ரேட்டட் அண்டர் சிவில் லா. ஸோ சிவில் லாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி அண்ட் ரெஜிஸ்டர்ட், அதாவது உங்களுக்கு சம்மதமாங்கிற ஒரு கேட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் வந்து செஞ்சாங்க. ஸோ டிவோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஆகப்பட்டது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மேல் கூட கேட்கலாம், ஃபீமேலும் கேட்கலாம், அதாவது மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் கேட்கலாம். உமன் குட் நவ் ட்ரெயின் ஃபார் தேர் ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இப்போ ட்ரெயின் பண்ண முடியும். குட் பிகம் ஆர்டிஸ்ட் ஆர் ரன் ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மேக்ஸிமம் எல்லாமே செய்ய முடியுது. அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் இருக்கிறதும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கிறதும் சரி, ஜாப்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ண முடியும். உமன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஹவவர் கண்டினியூட். During the reign of terror, the new government issued laws ordering closure of women's clubs and banning their political activities. Many prominent women were arrested and number of them executed. So இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அசம்பிளி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனால் லீன் ஆஃப் டெரர், அதாவது மேக்ஸிமலியன் ரோபேஸ்பியரோட ரீனை வந்து பார்த்திங்கன்னா எல்லா உமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிளப்ஸை வந்து மூடினாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறது வந்து பேன் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராமினென்ட் உமன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ அவங்களாம் நான் கொஞ்ச நேரம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டட், அதாவது கொலை கூட பண்ணிட்டாங்க இப்போது. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது ரைட் டு ஓட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. Women's movements for voting rights and equal wages continued.
Through the next 200 years in many countries of the world, the fight for the vote was carried out through an international suffrage movement during the late 19th and early 20th centuries. The example of the political activities of French women during the revolutionary years was kept alive as an inspiring memory. It was finally in 1946 that women in France won the right to vote. So, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து ரைட் கேட்க, அதாவது ஓட்டிங் ரைட்ஸ்க்காகவும் ஈக்குவல் வேஜஸ்க்காகவும், அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம் மென்னுக்கு வந்து அதிகமான வேஜஸும் உமனுக்கு வந்து கம்மியான வேஜஸும் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவல் வேஜஸ்க்காகவும் ஓட்டிங்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ்க்காக அவங்க பல வருஷம் போராடினாங்க. ஆனால் 200 இயர்ஸில் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ரேஜ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேட் 19th century early 20th century நடந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா the example of the political activities of French women during the revolutionary years was kept alive as an inspiring memory. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான மெமரி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. அதாவது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் கிடச்சுன்னா 1946, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடச்ச போதும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸே கிடச்சிருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி 1789 1900 நடக்குது, 1800 நடக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1946, அதாவது 200 and 250 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் ஓட்ஸே கிடைக்குது. இப்போது லைஃப் ஆஃப் அ ரெவல்யூஷனரி உமன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பே டே கோஜஸ், இவங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி உமன். இவங்களோட லைஃப் பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து 1714 to 1793, அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட டைமில் தான் இருந்திருக்காங்க. Olympe de Gouges was one of the most important of the politically active women in the revolutionary France. She protested against the constitution and the declaration of rights of man and a citizen, as they excluded women from the basic rights that each human being was entitled to. So in 1791 she wrote a declaration of right of woman and citizen, which she addressed on the Queen and to the members of the National Assembly, demanding that they act upon it. In 1793, Olympe de Gouges criticized the Jacobin government for forcibly closing down the women's clubs. She was tried by the National Convention, which charged her with treason. Soon after this, she was executed. ஸோ ஒலிம்பே டி கோஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவ் உமன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ரெவல்யூஷனருக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மென் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருந்தது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உமனை வந்து டோட்டலி வெளியே எடுத்துட்டாங்க. அதாவது அதில் வந்து உமனை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் உமன் அண்ட் சிட்டிசன்கிற ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்து இதை வந்து அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து குயின் கிட்டேயோ மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் அசம்பிளி கிட்டேயோ இதை பற்றி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இன் 1793, அதாவது 1793 வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கோபின் கவர்மெண்ட் இருந்தப்போ எல்லா உமன்ஸ் கிளப்பையும் மூடுனாங்களே. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதை வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த ஜாக்கோபின் கவர்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிடிச்சி அவங்கள வந்து ட்ரெசன், அதாவது தேச துரோகங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்கள மரணதண்டனை கொடுத்துட்றாங்க. So sir, some of the basic rights set forth in Olympe de Gouges Declaration. Woman is born free and remain equal to man in rights. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மேன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போது ஒலிம்பே டி கோஜஸ் எழுதின டிக்ளரேஷன் ஆஃப் உமன், அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, உமன் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், மேனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரைட்ஸில் இருக்கணும். The goal of all political association is the preservation of the natural rights for all women and men. These rights are liberty, property, security and above all resistance to oppression. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது மென்னுக்கு இருக்கிற எல்லாமே எங்களுக்கு வேணும். ஸோ எல்லா பொலிட்டிக்கல் அசோசியேஷனோட எய்மும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நேச்சுரல் ரைட் ஆஃப் உமனோட ப்ரெசர்வேஷனாக இருக்கணும், இல்லைன்னா மென்னோட ப்ரெசர்வேஷனாக இருக்கணும். அதான் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ப்ரெசர்வேஷன் தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி, செக்யூரிட்டி, இல்லைன்னா இது மேலே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கணும். The source of all sovereignty resides in the nation, which is nothing but the union of women and men. ஸோ
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் மேலே எல்லாத்துலையும் வந்து உமன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உமனுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாட்டில் மேலே இருக்கிற எல்லா சோமினிட்ட வந்து பார்த்திங்கன்னா உமனுக்கும் மேனுக்கும் ஈக்குவலாக இருக்குது. லா ஷுட் பி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஜென்ரல் வில். அ ஃபீமேல் அண்ட் அ மேல் சிட்டிசன் ஷுட் ஹாவ் அ சேர் எய்தர் பர்சனலி ஆர் பை தேர் representatives in its formulation. It should be the same for all. All female and male citizens are equally entitled to all honors and public employment according to their ability and without any other distinction than that of their talent. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாருக்கும் முன்னாடி வந்து லா ஈக்குவலாக இருக்கணும், எல்லாரும் லாக்கு முன்னாடி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கும் மேனுக்கும் ரைட் ஆஃப் ஓட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. Now woman is an exception. She is accused, arrested and detained in cases determined by law. Women like men obey this rigorous law. அதாவது உமன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் கிடையாது. அதாவது ஒருவேளை அவங்க வந்து எதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள அக்யூஸ் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், டீடைன் பண்ணலாம். ஸோ ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வேன் மாதிரியே வந்து இந்த ரிஜரஸ் லா முன்னாடி ஒபே பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான் வெல்கம் அப்படின்னா எனக்கு நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 1 த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ரொசீஜருக்குள்ள போகலாம். ஸோ போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ரூல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 5 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அது வந்து ஃபால் ஆனதுக்கப்புறம் மிலிட்ரி டிக்டேட்டர் நெப்போலியன் போனபார்ட் வந்ததை நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி பற்றி பார்க்கலாம். One of the most revolutionary social reforms of the Jacobin regime was the abolition of slavery in the French colonies. The colonies in the Caribbean, Martinique, Guadeloupe, and San Domingo were important suppliers of commodities such as tobacco, indigo, sugar, and coffee. But the reluctance of Europeans to go and work in distinct and unfamiliar land meant a shortage of labor and plantations. So this was met by a triangular slave trade between Europe, Africa, and Americas. The slave trade began in the 17th century. French merchants sailed from the port of Bordeaux and Nantes to the African coast, where they bought slaves from the local chieftains. Branded and shackled, the slaves were packed tightly into ships for 3-month-long voyage across the Atlantic to the Caribbean. There, they were sold to plantation owners. The exploitation of slave labor made it possible to meet the growing demands in the European market for sugar, coffee, and indigo. Port cities like Bordeaux and Nantes owed their economic prosperity to the flourishing slave trade. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கோபின் ரெஜிம் பற்றி பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெவல்யூஷனரி சோஷியல் ரிஃபார்ம்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி தான். அதாவது ஜாக்கோபின்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவரி வந்து அவங்க வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கரேபியன், மார்டினிக் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ, இண்டிகோ, சுகர் அண்ட் காஃபி இதெல்லாம் நிறைய வந்து உற்பத்தி ஆச்சு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன விஷயம்னா யூரோப்பியன்ஸ்லாம் தங்களோட நாடை வச்சு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு வேலை செய்கிறது வந்து விரும்பலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேபரோட பற்றாக்குறை, அதாவது இதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரேடு பண்ணுறாங்க. என்ன ட்ரேட்னா ஸ்லீவ்ஸ், அதாவது ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, யூரோப் இந்த 3 ஒரு ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேட் நடந்தது. அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 17th சென்ச்சுரியில் ஆரம்பித்த இந்த ஸ்லேவ் ட்ரேட் ஃப்ரெஞ்ச் மர்ச்சன்ட்ஸ்லாம் போர்டாக்ஸ் இல்லைன்னா நான்டேஸ், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட், இந்த இடத்துல இருந்து போய் ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்டில் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீஃப்டன்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அங்கே இருந்த மக்களை ஸ்லேவ்ஸாக வந்து இவங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா இவங்க வந்து 3 months voyage நடக்கும். அதாவது voyage வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வழியில் போகிறது. அதாவது 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் போகும். அதாவது கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் அளவுக்கு, அதாவது ஃப்ளைட் அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா voyage, அதாவது பல மாதம் போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஃப்ரீயாக உட்கார வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 3 month வந்து ரொம்ப கஷ்டமாக போகும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா
மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேரை உள்ளே போட்டு, அதாவது பிராண்டட் அண்ட் ஷேக்கல்டுனா ரொம்ப கட்டி போட்டு இறுக்கமாக உட்கார வச்சுருவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் 3 மாதத்துக்கு வந்து ரொம்ப கட்டி போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கூட இடம் இருக்காது. தேவர் சோல்டு பிளான்டேஷன் ஓனர்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளான்டேஷன்லாம் இருக்குல்ல, இந்த மார்டினிக், கார்டலோக், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விற்கிறாங்க. ஸோ இதனால் இந்த ஸ்லேவ் ட்ரேடால் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இடங்களில் சுகர், காஃபி, இண்டிகோலாம் விற்க முடிஞ்சது, அதை நிறையவே உற்பத்தி பண்ண முடிஞ்சது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போர்டெக்ஸ், நான்டெஸ் இந்த சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லேவ்ஸ்னாலேயே ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்பரிட்டி, எக்கனாமிக் ஃபாஸ்பரிட்டி இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவ் ட்ரேட் வந்து ரொம்ப பெரிய ட்ரேட். அது வந்து அந்த இடத்துல நடந்ததுனால அந்த இடத்துல வந்து இருந்த மக்கள் இடம் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது. To the 18th century, there was a little criticism of slavery in France. The National Assembly held long debates about whether the right of man should be extended to all French subjects, including those in the colonies. But it did not pass any law. Fearing opposition from the businessmen, those income depend on the slave trade. It was finally the convention in 1794 legislated to free all slaves in the French overseas possessions. This, however, turned out to be a short-term measure. 10 years later, Napoleon reintroduced slavery. Plantation owners understood their freedom as including the right to enslave African Negroes in pursuit of their economic interests. Slavery was finally abolished in French colonies in 1848. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 18th century வரைக்குமே ஸ்லேவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இருந்தது. நேஷனல் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே எல்லாருக்கும் ஸ்லேவர்ஸ்க்குலாம் இது கொடுக்கல. அதாவது அவங்களோட நாட்டில், அதாவது ஃப்ரான்ஸில் மட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ரைட் ஆஃப் மேன், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும், ஃப்ரெஞ்ச் காலனிஸ்க்கெல்லாம். ஸோ ஃப்ரெஞ்ச் காலனிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கன், அதாவது பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து காலனைசேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் ஒரு அவங்களோட காலனிஸாக இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சும் பல இடங்களில் கைப்பற்றிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் இதை வந்து அப்போஸ் பண்ணுமா, அதாவது இம்போஸ் பண்ணுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே இடத்துல ஒரு பிஸ்னஸ்மேன்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ்மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்கம்லாம் இந்த ஸ்லேவ் ட்ரேடால் தான் டிபெண்ட் ஆகிருக்குது. ஸோ அவங்களாம் விடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்மேன்லாம் கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் அதனால் பயந்ததால் தான் நேஷனல் அசம்பிளி ஃபுல்லாக இது செய்யலை. ஆனால் கன்வென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் ஓவர்சீஸ் பொசிஷனும் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவ் ட்ரேடை வந்து நிறுத்துகிறாங்க. ஆனால் இன்னும் 10 வருஷத்துலேயே அதாவது நெப்போலியன் போனபார்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்லேவரியை வந்து கொண்டு வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் செய்கிறாருன்னா, அவர் வந்து ஒன்றும் மக்களுக்காக செய்யலை, இது வந்து அவரோட நாட்டோட பொருளாதாரத்துக்காக செய்கிறாரு. ஸோ பிளான்டேஷன் ஓனர்ஸ்க்கு வந்து தெரியுது, நமக்கு நம்ம ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் நீக்ரோஸ், அதாவது நீக்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரேஸ் வந்து 5 டைப்ஸாக பிரிப்பாங்க. மேங்கலாய்ட், நீக்ராய்ட், ஆஸ்ட்ரலாய்ட், அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீக்ராய்ட்னா நம்ம ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க, அவங்க மாதிரி இருப்பாங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீக்ரோஸ்னு சொல்லுவாங்க. அ டேர்ம் யூஸ் ஃபார் இண்டிஜினஸ் பீப்புள் ஆஃப் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப் சஹாரா. இட் இஸ் டிரோகேட்டரி டேர்ம் நாட் இன் காமன் யூஸ் எனி லாங்கர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் நீக்ரோங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சட்டப்படி குற்றம். இன் பர்சியூட் ஆஃப் தியர் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். ஸ்லேவரி வாஸ் ஃபைனலி அபாலிஷ்ட் இன் ஃபேன் காலனிஸ் இன் 1848. ஆனால் 1848க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவரி வந்து கடைசியாக ஃப்ரெஞ்ச் காலனிஸில் அபாலிஷ் ஆகிடுச்சு. த எமான்சிபேஷன் ஆஃப் ஸ்லேவ்ஸ் என்னதில் ஃபிகர் 14 பார்க்கலாம். திஸ் paint of 1794 describes the emancipation of slaves. The tricolor banner on the top carries a slogan, the rights of man. The inscription below reads, the freedom of the unfree. A French woman prepares to civilize the African and American Indian slaves by giving them European clothes to wear. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எமான்சிபேஷன் ஆஃப் ஸ்லேவ்ஸ்னா டு ஆக்ட் த ஆக்ட் ஆஃப் ஃப்ரீ, அதான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா விடுதலை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வந்து கொடுத்து அவங்கள வந்து ஒரு சிவிலைஸ் ஆக்குறாங்க. இனிமேல் வந்து நீங்கள் அடிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு பேனர். The revolution in everyday life. Can political change the clothes people wear, the language they speak, or the book they read? The year following 1789 in France saw many such changes in the livings of men, women and children. The revolutionary government took it upon themselves to pass laws that would translate the ideals of liberty and equality into everyday practice. So
பொலிட்டிக்ஸ் வந்து மக்கள் வேற துணிகளை மாற்ற முடியுமா, இல்லை அவங்க பேசுகிற லாங்குவேஜை மாற்ற முடியுமா, இல்லைனா அவங்க படிக்கிற புக்ஸை வந்து மாற்ற முடியும். ஸோ இயர்ஸ் ஃபாலோயிங் 1799. ஸோ இந்த 1799க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ், அதாவது மக்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்தது. ஸோ இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புது லாஸ்லாம் வர்றாங்க. ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே ப்ராக்டிஸாக கொடுக்குறாங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் law that came into effect soon after the storming of the Bastille in summer of 1789 was the abolition of censorship. In the old regime, all written material and cultural activities, books, newspaper, plays could be published or performed only after they had been approved by the censors of the king. Now the Declaration of Right of Man and Citizen proclaimed freedom of speech and expression to be a natural right. Newspaper, pamphlet, book and printed pictures flooded the town of France from where they. ஸோ அதாவது இந்த இடத்துல பேஸ்டிலை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கப்புறம் இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அபாலிஷன் ஆஃப் சென்சார்ஷிப். ஸோ சென்சார்ஷிப்னு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னா ராஜாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தப்பாக போட்டிருக்காங்க. அதாவது ராஜா பண்ணுற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அதில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப் வந்து அதை மொத்தமாக மூடி மறைச்சிருவாங்க. அதாவது புக்லேயும் சரி, பிளேஸ்லேயும் சரி, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாவுக்கு எந்த தப்புமே இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் எழுதணும். ஒருவேளை அதாவது எது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப் மூலிமா சென்சார் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆனால் இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மேனில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் ப்ரோக்ளைம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு பி அ நேச்சுரல் ரைட். ஸோ அவங்க பேசுகிறதும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ரைட்ஸ். ஸோ அதை வந்து எதை தப்பு சொல்ல முடியாது. அதனால் நியூஸ் பேப்பர்ஸ், பேம்ப்ளெட்ஸ், புக், பிரிண்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் மொத்தமாக ஃப்ளட் ஆச்சு. அதாவது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரம் வேர் தே traveled rapidly into the countryside. ஸோ கண்ட்ரி சைடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போக ஆரம்பிச்சிது. They all described and discussed the events changes taking place in France. Freedom of the press also meant that opposing views of event could expressed. Each side sought to convince the other of its position through the medium of print. Plays, songs and festive processions attracted large number of people. This was one way that could grasp and identify with ideas such as liberty or justice that political philosophers wrote about at length in text which only a handful of educated people could read. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சைட்லையும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டோட்டல் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாட்டெல்லாம் அவங்களே எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போசிஷனில் இருந்தவங்கலாம் ஃபைட் பண்ணதை விட்டு இந்த மாதிரி அவங்களோட கருத்துக்களை எழுதி வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா அப்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஆல்சோ மீன் தட் அப்போசிங் வியூஸ் ஆஃப் ஈவெண்ட் குட் பி எக்ஸ்பிரஸ்ட். ஸோ அவங்க எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. இதுலன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதாவது அவங்க என்ன வேணால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரெஸ்னால் சாதாரணமாக ஒன்றும் இது கிடையாது. அதாவது ப்ரெஸ்னால் ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிக்சர் இருக்குது. த பேட்ரியாட்டிக் ஃபேக்ட் ரிடியூசிங் ப்ரெஸ். திஸ் அனானிமஸ் பிரிண்ட் ஆஃப் 1790 seeks to make the idea of justice tangible. அதாவது இந்த இடத்துல பேட்ரியாட்டிக் ஃபேக்ட் ரிடியூசிங் ப்ரெஸ்ன்னு இருக்குது. அதாவது இந்த ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அனானிமஸ் பெயிண்டிங். இது வந்து உண்மை கிடையாது, அது சும்மா ஒரு பர்சானிஃபிகேஷன். In 1804, Napoleon Bonaparte crowned himself Emperor of France. He set out to conquer neighboring European countries, dispossessing dynasties and creating a kingdom where he placed members of his family. Napoleon saw his role as a modernizer of France. He introduced many laws such as the protection of private property and uniform system of weights and measures provided by the decimal system. Initially, many saw Napoleon as a liberator who would bring freedom for the people, but soon the Napoleonic armies came to be viewed everywhere as an invading force. He was finally defeated at Waterloo in 1815. Many of his measures that carried the revolutionary ideas of liberty and modern laws to other parts of the Europe had an impact on the people long after Napoleon had left. அதாவது நெப்போலியன் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து நெப்போலியன் போனபார்ட். அவரே வந்து தன்னை பிரான்ஸோட எம்பரராக க்ரௌன் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸை வந்து பொசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போயிட்டு உட்கார வைக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ரோலை வந்து ஒரு யூரோப்போட மாடர்னைசராக அவரே நினச்சிக்கிறாரு. ஸோ அவர் வந்து புது நிறைய லாஸ் எடுத்து வராது. அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ப்ரொவைடட் பை டெசிமல் சிஸ்டம். அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிற லாஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ்,
அதாவது ஃப்ரான்ஸில் ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் வெயிட் சிஸ்டம் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆக்குறாரு. இனிஷியலி மெயினி சா நெப்போலியன் அஸ் லிபரேட்டர். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நெப்போலியன் ஒரு லிபரேட்டர் பார்க்குறாரு, அதாவது சுதந்திரம் கொடுப்பாரு. ஆனால் அவர் அப்புறம் தான் தெரியுது அவரோட ஆர்மியை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாட்டர்லூவில், அதாவது வாட்டர்லூங்கிற இடம், அந்த இடத்துல வந்து 1815 தான் கடைசி டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் இல்லை அந்த லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்குது. The ideas of liberty and democratic rights were the most important legacy of the French Revolution. This spread from France to the rest of the Europe during the 19th century, where feudal systems were abolished. Colonized people revoked the idea of freedom from the bondage into their movement to create a sovereign nation state. Tipu Sultan and Rajara Mohan Rai are the two examples of individuals who responded to ideas coming from the revolutionary France. அதாவது இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட தாட்ஸும் இந்த எழுதப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு வந்து கிடைச்சிது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மொத்தமுக்கும் பரவுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஃபியூடல் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அபாலிஷ் ஆச்சு. காலனைஸ் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரீடமுக்காக போராட ஆரம்பித்தாங்க. அவர் திப்பு சுல்தான் ராஜாராம் மோகனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி ஃப்ரான்ஸை பார்த்து தங்களோட நாட்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ ராஜாராம் மோகன் ராய் வாஸ் one of those who inspired by new ideas that were spreading to Europe at that time. The French Revolution and later the July Revolution excited his imagination. He could think and talk of nothing else when he heard of the July Revolution in France. In 1830, on his haste to England at Cape Town, he insisted on visiting frigates, warships flying the revolutionary tricolor flag, though he had been temporarily lamed by an accident. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அதை பற்றிலாம் பார்க்குறப்போ ஒரு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜூலை ரெவல்யூஷன், அதாவது அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு ஃப்ரான்ஸில் நடந்த ஜூலை ரெவல்யூஷன், அதாவது 1830 பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அவர் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு இருக்கிறப்போ கேப் டவுனில் ஃப்ரிகேட்ஸ், அதாவது வார்ஷிப்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சி கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரவரியாக, அதாவது கொஞ்ச நாளைக்கு மூலமாக இருக்கார். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.